அப்படித்தானே? அதனுடைய தொடர்ச்சியாய் இந்த நாளில் நான் உங்களோடு பேச போகிறேன். நம்ம 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 கூட இருக்கிற கர்த்தர். நம்ம எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம கூடவே இருக்கிற கர்த்தர். என்ன தலைப்பில் பேசணும்னு குழம்பிடக்கூடாது, அதுக்காக தான் முன்னாடியே தலைப்பை சொல்லிடும். அதுக்கு மையமாய் வைத்து மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்தை ஆதாரமாய் வைத்து இரவு ஜெபத்தில் நம்ம தியானித்தோம். அன்னைக்கு அந்த இரவு ஜெபத்தில் அந்த காரியங்களை நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் அவைகளை நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். நம்மளுக்கு ஒரு தைரியத்தையும் உண்டாக்கி, நான் உன் கூட இருக்கிறேன், நீ என்ன பண்ணு, பயப்படாதே, திடமனதாயிரு, தைரியமாயிரு அப்படின்னு சொல்லி நம்மை தைரியப்படுத்தின தேவனாய் அவர் அந்த நாளில் இருந்தார். இன்னைக்கும் கூட சங்கீத புஸ்தகம் 91வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்துக்கிறீங்களேன். சங்கீதம் 91 உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு என்ன பண்ணுவாராம்? கட்டளையிடுவார். உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் உனக்காக கட்டளையிடுவார். இதுவரையிலும் பார்த்து என்ன பண்ணோம், முடிச்சு. ஒரு 5 காரியங்களை உங்களோடு அன்னைக்கு நான் பேசினேன் இரவு ஜெபத்தில். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாய் இன்னைக்கு மோசையோடு இருந்த தேவனை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் பார்க்க போகிறோம். அப்படியே திருப்பிக்கோங்க. ஆதியாகம புஸ்தகம் 39வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருத்தர் படிங்களேன். 39:2. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும். இது ஃபர்ஸ்ட் நான் யோசேப்போடு இருந்தாருங்கிறத பேச போறோம். மோசே அப்படிங்கிறத அடுத்து நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, இங்க யாரோட இருந்தாரு? யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். இப்ப படிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அப்படி சொல்லுது. இப்போ புரியுதா? யோசேப்போடு இருந்தார். அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே ஆண்டவர் இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்களாம்? காரிய சித்தி. அப்படின்னா என்ன? காரிய சித்தினா என்ன சொல்லுங்க. அதாவது ப்ராப்பரா கரெக்டா செய்யறது. எதை செஞ்சாலும் எப்படி செய்யணும்? கரெக்டா. என்ன செஞ்சாலும் திட்டமிட்டு செய்யறவங்களா இருக்கணும். அப்ப கர்த்தர் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா, சில பேர் சொல்லுவாங்க இவங்க கஞ்சன், இவன் அது, இவங்க இது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம காதிலே வாங்கக்கூடாது. காதில் வாங்கினோம்னா நம்ம என்ன பண்ண முடியாது? கர்த்தரோடு இருக்கிற காரியத்தை நம்ம நிரூபிக்க முடியாது. நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டா ஆண்டவர் கொடுத்திருப்பார், அப்படித்தானே? நமக்குன்னு ஒரு கொள்கைகள், நமக்குன்னு ஒரு என்ன சொல்றது, வாழ்க்கை முறையை ஆண்டவர் கொடுத்திருப்பார். இந்த வாழ்க்கை முறையை நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக பிடிச்சு வாழ்றதுக்கு கற்றுக்கணும். அதுதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், உங்க குடும்பம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டைலை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. இதை மற்ற குடும்பங்களோடு கொண்டு போய் நீங்க என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ண கூடாது. அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அதை வாங்கிட்டாங்க, இவங்க இதை வாங்கிட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. நம்ம அந்த விரிவான கால் வச்சு அகலப்பாதை அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்படியெல்லாம் நம்ம காரியங்களை செய்யக்கூடாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஜெபம் பண்ணி கர்த்தர் என்னோடு இருந்தால் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத, எப்படி காரியங்களை கரெக்டா செய்யணுங்கிறத கர்த்தர் என்ன பண்ணுவாரு, சொல்லி கொடுப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொல்லி கொடுப்பார். ஆமென். நீங்க நிறைய நேரத்தில் தடுமாறும் போதெல்லாம் நீ என்ன மறந்துடுறீங்க அப்படின்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிறத மறந்துடுறீங்க. அப்ப கர்த்தர் என் கூட இருந்தா எனக்கு கரெக்டா செய்ய வேண்டியதை செய்வார், செய்யக்கூடாததை விலக்கிடுவார். இது ரெண்டையும் நல்லா தெளிவா தெரியும். கர்த்தர் என் கூட இருந்தா எனக்கு விருப்பமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவர் செய்ய மாட்டார். எனக்கு இது பிடிக்குது, எனக்கு விருப்பமா இருக்கு, நான் இதை செய்யணும், நான் இதை வாங்கணும், நான் இங்க போகணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் செய்ய மாட்டார். எனக்கு எது நல்லதுன்னு அவர் ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பார். அந்த பிளானை தான் என் வாழ்க்கையில் என்ன பண்ணுவாரு, செய்வார். ஆனா நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா, கர்த்தர் என் கூட தான் இருந்தாரா, கர்த்தர் என்னோடு பேசினாரா, கர்த்தர் தான் இதை சொன்னாரா, கர்த்தருக்கு இது அப்படின்னு சொல்லி என்ன பண்றது, நிறைய காரியங்களை நம்ம பேசுறோம். அப்படி இல்லை. நிறைய நேரங்களில்
நம்மளுடைய நினைப்புகள், நம்முடைய பார்வைகள் கர்த்தருடைய விருப்பம் போல நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். புரியுதா? நம்ம பார்க்கறது, நான் ஏற்கனவே சொல்லும்போது சொல்லியிருக்கேன், குருடனுக்கு சொப்பனமே வர்றது கிடையாதான். தெரியுமா உங்களுக்கு? குருடர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன வர்றது இல்லையா? சொப்பனம் வர்றதே இல்லையா? அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இதை ப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க. நீங்க எங்க வேணாலும் போய் கூகுள்ல எல்லாம் தேடி பாருங்க. அவங்களுக்கு என்ன வர்றது இல்லையா? கனவு வராது. அவங்களுக்கு கனவு வர்றது இல்லையா? அதாவது அவங்க சும்மா கற்பனை, நம்ம சொல்றத பத்தி கற்பனை பண்ணி பேசுறாங்கல்ல, அது செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு புதுசா நம்மளுக்கு மாடு விரட்டுறது மாதிரி, ஆடு விரட்டுறது மாதிரி, இப்படி எல்லாம் கனவு வருது பாருங்க. இதெல்லாம் என்ன பண்ணாது. ஆமா, திடீர்னு என்ன பண்றது, ஒரு ஒரு பெரிய ஆடி கார் வாங்கிடுறது மாதிரி, ஒரு 20 மாடியில் வீட்டை கட்டிக்கிட்டு பக்கத்தில் போய் அப்படியே கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு போய் நிற்கிறது மாதிரி வர்றதெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதில்ல, வர்றதில்லை. ஒரு குருடர் சொல்லும்போது, ஒரு குருடர்கிட்ட கேட்குறாங்க, அதாவது கண் பார்வை இல்லாதவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் ஒரு பொருளை சொன்னீங்கன்னா அது எப்படி, என்ன கலர் பற்றி பேசுனீங்கன்னா அந்த அப்படின்னா என்னன்னு தான் நாங்கள் கேட்போம். இப்போ மஞ்சள், பச்சை, கருப்பு அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் அப்படி தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், கேட்போம். ஒரு பொருள், ஒரு பேனா அப்படின்னா இதை தொட்டு பார்த்து உணர்றதன் மூலம் தான் என்ன பண்ண முடியும். இது பேனா, இது பென்சிலு, இது காரு, இது காசு அப்படின்னு. அதனால தான் நம்ம இந்திய அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிற நோட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் கருப்பு கலரில் கோடு போட்டு வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் ஆரம்பத்துலலாம் நினைக்கிறது, கிறுக்கு பயலுங்க இதில் போட்டு கிறுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது. இப்படியே தான் நான் நினைப்பேன். உண்மையாக தானே சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன். அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு, அந்த கோட்டை கண்ணு தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி தடவுவாங்க. நோட்டை இப்படி தடவுவாங்க. தடவும் போது அந்த கோடு வச்சுதான் இது 100 ரூபாய், இது 20 ரூபாய், இது 10 ரூபான்னு நம்ம சொல்லுவோம். கண்ணு தெரியலன்னு சொல்றான், 10 ரூபாயை கரெக்டாக எடுத்து கொடுக்குறான், 20 ரூபாயை கரெக்டாக எடுத்து கொடுக்குறான்னு சொல்லுவோம். எப்படி அப்படின்னா அவங்க என்னது, இந்த தொடு உணர்வின் மூலம்தான். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு கனவு இதுகெல்லாம் வித்தியாசமா வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எண்ணுகிறதற்கு மிஞ்சி நம்மளை எண்றதும், நம்மளை குறித்து ஒரு கற்பனை விசேஷமா வித்தியாசமா பண்ணி வச்சிருக்கிறது தான். ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், அப்துல் கலாமே கனவு காணுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. நான் சொல்லும்போது சொன்னேன் அவர்கிட்ட, அப்துல் கலாம் கனவு தான் காண சொன்னார், ஆனா என் ஆண்டவர் கனவு இல்லை, நிஜமான வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவர். ஆமே, நீ இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டார், இதை பத்தி நான் எதுக்கு கனவு காணணும்? ஆமே, எனக்கு இப்படி நடக்க போகுது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டேன், உன்னை உயர்த்துவேன்னு சொல்லிட்டேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டார், உன்னை காரிய சக்தி உள்ளவனாய் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். எல்லாருக்கும் முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். இப்ப நான் உட்காந்துக்கிட்டு கனவு காணணுமா தலை நிமிர்ந்து நிக்கிறது மாதிரி? ஆமே, நான் கர்த்தரோடு இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா என் தலை என்ன பண்ண போகுது, உயர்த்தப்பட போகுது. ஆமே, சிறைச்சாலையில கடந்த யோசேப்புக்கு எங்க உட்கார வச்சுட்டாரு, ராஜாவினுடைய இடத்துல உட்கார வச்சுட்டாரு. புரியுதா? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு என்ன பண்ணாரு, உட்கார வச்சு அவனை மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையில மாற்றினார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு கர்த்தர் சொன்ன காரியங்களை அவன் எங்க இருந்தாலும் கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருந்தான். புரியுதா? தகப்பனோடு இருக்கும் போதும் செஞ்சான், ஆடுகளோடு இருக்கும் போதும் செஞ்சான், குழியில கிடக்கும் போதும் செஞ்சான், வேற இடங்களுக்கு போகும்போதும் என்ன பண்ணான், அடிமையாய் போகும்போதும் செஞ்சான். எல்லா இடங்களிலேயும் அவனுடைய காரியங்கள் கரெக்டா அவன் செய்து கொண்டே இருந்ததுனால கர்த்தர் அடுத்தடுத்த இடங்கள்ல அவனை மேல உயர்த்தி கொண்டுட்டு வந்தார். இப்ப அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், நம்பணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், கர்த்தர் காரிய சித்தி உள்ளவளாய் உங்களை மாற்றுகிறார் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும், நம்பணும். ஆமே, அப்ப என்ன பண்ணணும், காரிய சித்தி அப்படின்னா பிளான் பண்ணணும். அப்படித்தானே? எகிப்துல பஞ்சம் வரப்போகிற போது அதுக்கு என்ன பண்ணாங்க, பிளான் பண்ணாங்க. என்ன பிளான் பண்ணாங்க, தானியங்களை சேமித்து வைக்கக்கூடிய கிடங்குகளை கட்டி அதுல என்ன பண்ணாங்க, தானியங்களை பதப்படுத்தி காய வச்சு அதுல என்ன பண்ணாங்க, கொண்டு போய் சேர்த்து வச்சாங்க. எத்தனை ஆண்டுக்கு, 7 வருஷத்துக்கு சாப்பிடக்கூடிய, அவங்களுக்கும் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டினர் தேடி வந்தா அவங்களுக்கு கொடுக்கிறதற்கும் அவங்க என்ன பண்ணாங்க,
அவங்க சேர்த்தாங்க. அப்ப எவ்வளவு சேர்த்திருக்கணும் கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்க. எவ்வளவு சேர்த்திருக்கணும்? ஒரு நாடே 7 வருஷத்துக்கு தானியத்தை சாப்பிடணும். அதுல இருக்கிறத தான் உணவா சாப்பிடணும். பக்கத்து அண்டைய நாடுகள்ல இருந்து வந்து வாங்க வர்றவங்களுக்கும் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமான திட்டம். இன்னைக்கு நம்ம சொல்றோம் என்னென்னமோ திட்டம் போடுறாங்க அப்படின்னு. இன்னைக்கெல்லாம் அரசாங்கம் என்ன பண்ணுது? தானிய கிடங்கு அப்படின்னு கட்டி, அதுவும் டெல்டா மாவட்டங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தானிய கிடங்குகள் அதிகமாக கட்டுறாங்க. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் பத்தாம வைக்கிறதுக்கு இடம் பத்தாம அது மலையில் நனைஞ்சு முளைச்சு போய் அதை நிறைய பேர் அரசியலாக்குகிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம பார்த்துருக்குறோம், டிவி நியூஸ்ல எல்லாம் கேட்குறோம். பட் ஆனால் அந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தானியத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு ப்ராப்பராக என்ன பண்ணாங்க? இந்த அளவுக்கு மெஷின்ஸ் அன்னைக்கு இல்லை, இந்த அளவுக்கு மெட்டீரியல்ஸ் அன்னைக்கு அந்த அளவுக்கு என்ன இல்லை, நவீன மெட்டீரியல்ஸ் எல்லாம் இல்லை. பட் ஆனால் அன்னைக்கு அவங்களுக்கிட்ட இருந்த அந்த காரியங்களை வைத்து ஒரு 7 வருஷத்துக்கு தேவையானதை அவங்க சேர்க்கணும்னா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ யோசிச்சிருப்பான் உட்காந்து. அவன் கர்த்தர் சொன்ன ஆலோசனையின்படி என்ன பண்ணியிருப்பான்? யோசிச்சிருப்பான். அப்படி பாருங்க. அதே மாதிரி நம்ம பைபிள்ல நிறைய ஆதாரம் இருக்கு. நோவா கட்டின பேலைக்கு ஈக்குவலா இதுவரையிலும் யாராலையும் என்ன பண்ண முடியல? கப்பலை கட்ட முடியல. புரியுதா? யாரு? ஒருத்தர் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு நாடு போட்டிருந்தாங்க. அது 2025 ஆண்டவர் வரப்போதான்னு கட்டிக்கிட்டு இருந்தாரு. 25 முடிஞ்சு 26 வந்துருச்சு. புரியுதா? காலங்களை நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்கு? கணக்கிட்டு தான் பார்க்க சொல்லியிருக்கு. இந்த நாளில் வருவார் அப்படின்னு கணிச்சிட்டோம்னா நம்ம கடவுளாயிரும். அதனால சில தவறான தகவல்களை எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? வெளியில நம்ம கொண்டுட்டு வரக்கூடாது. நம்மளுடைய காரியங்களை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இங்க சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். அவன் எகிப்தன் ஆகிய பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களை சுத்தி இருக்கிறவங்க பார்க்கணும். நீங்க வேலை செய்யறீங்க அப்படின்னா உங்க கம்பெனியில அல்லது உங்க ஸ்கூல்ல உங்க எதில் நீங்க வேலை செய்யறீங்களோ அந்த இடத்துல இருக்கிற ஓனர் இருப்பாங்கல்ல, எஜமான், அங்க இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரி, அவங்க என்ன பண்ணணும்? பார்க்கணும். கடவுள் உங்களோடு இருக்கிறதை என்ன பண்ணணும்? பார்க்கணும். இப்போ நீங்கள் மட்டும் நான் எனக்குள்ளே ஏச்சிருக்காருன்னு ஒரு சொரூபத்தையும் ஒரு சிலையையும் ஒரு சிலுவையையும் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இல்லை. இங்கே சொல்லும்போது சொல்றாரு, யோசேப்பின் இடத்தில் அங்கே வந்து பார்க்கும்போது கர்த்தர் என்ன பண்ணாராம்? அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும், இதைத்தான் சொன்ன, கையிட்டு செய்கிற காரியங்களை உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு உபாகமத்தில் அந்த ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லும்போது அவர் எழுதுறார். பாருங்க, நீங்க கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னாவே கர்த்தர் உங்களோட என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்ப யாருக்கு முக்கியத்துவம் அப்படின்னா உங்க பிசினஸுக்கோ உங்க மற்ற காரியங்களுக்கோ இல்லை. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் யாருக்கு தான் கொடுக்கணும்? தேவனுக்கு கொடுக்கணும். தேவனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். சில பேர் பைபிளை எடுத்தா பைபிள்லயே அந்த பக்கத்து மற்ற வேலைகள்லாம் மறந்துடுறாங்க, பைபிள்லயே மூழ்கிடுறாங்கலாம் சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா உயர்வா தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏன்? கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம் நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய உயர்வு இருக்கும். அந்த உயர்வை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும்? நம்ம நோக்கி பார்க்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கணும். எனக்கு உயர்வு அப்படின்னோடனே எடுத்த உடனே அவங்க எத்தனை மாடி வீடு வச்சிருக்காங்க அது இல்லை. முதல்ல அவங்க தலையை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிமிர பண்ணுவார். ராஜாக்களோடு போய் உட்கார வைப்பாராம். ராஜாக்களோடு பந்தியில உட்கார பண்ணுவார், அமர பண்ணுவார் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்? தேவன் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத கவனமா ஒவ்வொரு வார்த்தையையும் நம்ம மற்றவர்கள் பார்க்கும்படி நான் என் தலையை நிமிர பண்ணணும். அப்படின்னா இப்படி முறைச்சிக்கிட்டு தெரியறது இல்லை. தலையை நிமிர பண்ணணும் அப்படின்னோடனே நிறைய பேர் இப்படியே தெரிஞ்சு கழுத்து சுழுக்கெல்லாம் பிடிச்சிக்குது. அப்படி இல்லை.
புரியுதா? தலையை நிமிர பண்றது என்னன்னா மதிப்பு, மரியாதை, கனம், அதை கூட்டிக்கிட்டே போறது. உங்களுக்கு அதான் ஒரு ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது சொன்னார், நீங்க வெளியில போயிட்டு வீடு வர்றதுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது உங்களுக்கு வணக்கம் சார், வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லணுமா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எத்தனை பேர் உங்களுக்கு வணக்கம் வைக்கிறாங்க? இப்ப கீதாக்காவுக்கெல்லாம் வச்சுதான் ஆகணும். அவங்க ஆபீஸ்ல வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லலைன்னா வேலை ஆகாது, காரியம் ஆகாது. இப்ப நார்மலா உள்ளவங்க பாருங்க, இப்ப சாதாரணமா இருக்கும், நீங்க வெளில போறீங்க, வணக்கம் அக்கா, வணக்கண்ணே அப்படின்னு சொல்லணும் நம்மளை பார்த்து. ஆண்களை பார்த்து, பெண்களை பார்த்து, பொதுவான நபர்கள் பார்த்து. அப்ப என்ன இருக்குன்னா, என் தலை அங்க என்ன இருக்கு, ஐயோ இந்த தனி முடிச்சவன் வர்றானே அப்படி என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்மளை பார்க்கும் போதே அவங்களுக்கு என்ன இருக்கணும், ஒரு நிறைவு இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் அந்த கிராமத்துல எல்லாம் பார்த்துருக்கேன், சில ஆட்கள் இந்த சாஸ்திரம் பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க சில ஆள் வந்தா வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க, ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய மாட்டாங்க. இந்த வெள்ளச்சேலை அப்படி எங்க பகுதியிலலாம் வெள்ளச்சேலை அந்த இதெல்லாம் கட்டிட்டு வந்தா செய்ய மாட்டாங்க. ஆனா பொதுவா ஒரு இது பார்த்தீங்கன்னா, இந்த மூஞ்சி விலங்கா மூஞ்சி அப்படின்னு சில மூஞ்சியை வச்சிருப்பாங்க, அதான் தத்திர மூஞ்சி அப்படி வச்சிருப்பாங்க. இது மூஞ்சில முழிச்சிட்டு போனா ஒண்ணுமே விளங்காது அப்படி சொல்லுவாங்க. அது சாஸ்திர சம்பிரதாயம்னு அவங்க சொல்றாங்க. பட் பைபிள் சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்லுது, உங்களோடு கடவுள் இல்லைன்னு அர்த்தம். ஆமே, பைபிள் சொல்லும் போது சொல்லுது உங்களோட கடவுளுடைய கரம் இல்லை. அதனாலதான் உங்களுக்கு காரிய சித்தி உண்டாகாததுனால உங்களை பார்த்தா அவங்களுக்கு நஷ்டம் வருது, உங்களை பார்த்தா அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அது அவங்க பிரச்சனையா இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. நம்மளை பார்க்கும்போது என்ன பண்ணணும், ஒரு சில சொல்லும் போது சொல்லுவாங்க, எங்க வீட்டில் ஒரு ட்ரிப்பு ஒரு ஜஸ்ட் அப்படி காலை வச்சுட்டு போங்க அப்படி சொல்லுவாங்க. சொல்லியிருக்காங்களா? எங்களெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வாங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டு வாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா வந்துட்டார் முடிஞ்சு கதை அப்படின்னு. நான் சொல்றது, ஐயா வந்தா முடியாது, ஆண்டவர் வந்தாதான் முடியும். ஆமே, அப்படியெல்லாம் அவங்கள்ட்ட என்ன பண்றது, நம்ம எடுத்து சொல்றது. இப்ப அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு, கனப்படுத்துறார், உயர்த்துறார், மேன்மைப்படுத்துகிறார், மரியாதை கொடுக்க வைக்கிறார். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம காணணும். நாங்கள் ஊழியத்துக்கு போகிற இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கனம், அந்த மரியாதை, அந்த காரியத்திற்கெல்லாம் பின்னாடி கர்த்தர் இல்லைன்னு வைங்களேன், அதுக்கு எந்த விதத்திலையும் தகுதியே கிடையாது. புரியுதா? எந்த விதத்திலையும் தகுதியே கிடையாது. நம்ம நிக்க விட மாட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல எல்லாம் நாங்கள் பார்த்தோன்னா வெளியில நின்று பேசிக்கிட்டு இருந்தா அவங்க உடனே காருக்குள்ள ஏசியை போட்டு உள்ள ஏறி உட்காந்து பேசுங்க அப்படிம்பாங்க. வெளியில நிக்க விடாதான், காத்தடிக்குதான், வெயில் அடிக்குதான். நான் சொன்னேன், ஏசி இல்லைன்னா காத்தடிச்சானே, வெயில் அடிச்சானே, மழை பெஞ்சானே, புயலே அடிச்சானே, ஒரு புயலும் உள்ள கதவை திறந்து என்ன பண்ணாது, உட்கார விட மாட்டாங்க. அப்படி இருக்கும். அதை தான் இங்க ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, அங்க சொல்லிட்டு அவன் எஜமான் என்ன பண்ணானா, என்னத்தை பார்த்தான், அவன் செய்யற எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்றாரு, வாய்க்க பண்ணுகிறார். அப்ப இவன் செஞ்சா அது நல்லதா இருக்கும், இவங்க விவசாயம் போட்டா நல்லதா இருக்கும், இவங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா அது நல்லா இருக்கும், இவங்க ஒரு காரியத்தை செஞ்சா அது என்ன இருக்கும், நல்லா இருக்கும் அப்படி சொல்லணும். இப்ப நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எதுவா இருந்தாலும் அது எப்படி இருக்கும், சிறப்பா இருக்கும். சொல்லுங்க, சிறப்பா இருக்கும். ஆமே, பாய தொடங்களேன். ஆமா, சொல்லுங்க, குளிர்தோ, பேசினாதான் பாடி சூடாகும், அப்பதான் உங்களுக்கு குளிர் எல்லாம் போகும். வாயை திறந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வாயை திறந்து கொஞ்சம் பேசுங்க. எதுக்கு அப்படின்னா உங்களுக்குள்ள இந்த நம்பிக்கை வரணும். ஏன்னா இந்த வருஷம் எந்த வருஷம் சொல்லுங்க, ஆசீர்வாதமான வருஷம். இந்த வருஷம் சுதந்திரிக்கிற வருஷம். அப்படித்தானே? போய் என்ன பண்ண, சுதந்திரி, தேசத்தை என்ன பண்ண, சுதந்திரி அப்படி சொல்லியிருக்க. அப்ப அப்படி சுதந்திரிக்கணும் அப்படின்னா கர்த்தர் நம்மளுக்குள்ள இந்த நம்பிக்கையை ஃபர்ஸ்ட் முளைக்க வைக்கணும். ஆமே, அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட இருப்பேன், யோசுவாவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் நிறைய காரியத்தை நம்மளுக்கு சொல்லி வச்சிருக்க. பாருங்க, 4வது வசனம் படிங்களேன். ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். இப்ப பாருங்க, அடுத்து கர்த்தர் உங்க கூட இருந்தா உங்க பொறுப்பு உயரும். ஆமென். உங்க வேலை என்ன ஆகும்,
உயரும், அதிகமாகும். உங்க மேல நம்பிக்கை உயரும், உங்களை நம்பணும். ஆமென். கோடி ரூபாய் ஒரு இடத்துல வச்சிருக்கிற இடத்துல உங்களை தைரியமா விட்டுட்டு போகணும். அவன் பூட்டாம போகணும். அந்த இடத்த சாத்தாம என்ன பண்ணணும்? போகணும். அங்கே ஐயோ இங்கே கிடக்கு, ரெண்டு நோட்டை எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா என்ன பண்றதுன்னு நீங்க போயிட்டு வந்த பின்னாடி சிசிடிவி கேமராவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி உள்ள இருக்கிற நோட்டெல்லாம் எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ உங்க மேல என்ன இருக்கணும்? ஒரு நம்பிக்கை இருக்கணும். கடந்த நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கூட்டக்கூடிய குப்பை இதெல்லாம் கூட்டி தூய்மை பணியாளர் அவங்க ஒன்று இந்த பக்கம் நாகர்கோவில் சைடு நடந்துச்சு. லட்சக்கணக்கான ரூபாய் கடந்த ஒரு மூட்டையை எடுத்து கொடுத்தது. இப்போ ரீசெண்டாக சென்னையில் நகை கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. 50 சவரனா 50 சவரன் நகை. இன்னைக்கு ஒரு சவரன் என்னாச்சு? செய்கூலி சேதாரம் இல்லாமலே 1.15 1.20 போட்டிருந்தாங்க நேற்று ரேட்டு. 14,000 சில்லறையோ நம்ம 15,000 ரூபாய்க்கிட்ட. இல்ல மொத்தம் ஒரு பவுனோட விலை 1.20 வந்துருச்சு. செய்கூலி சேதாரம்லாம் பார்த்தா ஒரு 1.5 வச்சுக்கிடுங்க. ஒரு 1.5 லட்சம் ரூபா ஒரு பவுனு. 50 பவுன் கணக்கு பண்ணிக்கிறங்க. யாருக்கு? தூய்மை பணியாளர். ரோடு கூட்டி குப்பையெல்லாம் அள்ளி கொடுத்து குப்பை அள்ளுறவங்க, அரசாங்கத்தில் குப்பை அதாவது தூய்மை பணியாளராய் நியமிச்சிருக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த 50 பவுன்ஸ் நகை யாரும் பார்க்கல. அவங்க எடுத்துருக்காங்க. யாரும் வந்து அவங்கள்ட்ட கேட்க போறதில்லை. அவங்களை பிடிச்சி யாரும் ஜெயிலெல்லாம் என்ன பண்ண போறதில்லை, போட போறது இல்லை. எங்கே தொலைச்சாங்கங்கிறது தொலைச்சவங்களுக்கும் தெரியல, இந்த ஏரியாக்குள்ள தொலைஞ்சிருச்சு தான் தெரியுமே வெளியே யார் எடுத்தா என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க கொண்டு போய் அதை என்ன பண்ணாங்க? கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிட்டாங்க. காவல்துறையிட்ட இருந்து என்ன பண்ணாங்க? ஒப்படைச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது பேசப்படுகிற ஒரு காரியமா இருந்துச்சு. ஒரு 15 நாள் இருக்கும் நினைக்கிறேன். இது நடந்து பேசப்படுகிற காரியமா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி NLAG-னுடைய வீடியோ நினைக்கிறேன், ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்தா அந்த அம்மா அங்க சாட்சி சொல்லுது. ஆண்டவர் என் தலையை என்ன பண்ணாரு? நிமிர பண்ணினார். கர்த்தர் என் கூட இருந்து என் தலையை என்ன பண்ணாரு? நிமிர பண்ணினார். நான் ஒரு தூய்மை பணியாளர்னு ஒரு ஓரமா வீட்டு வாசல்ல கூட சில பேர் உட்கார விட மாட்டாங்க. அந்த அம்மா சொன்னுச்சு, குப்பையை எடு, டாய்லெட்டை கழுவு, இதை பண்ணு, அந்த இதை எடுத்து போடு அப்படின்னு. சோறு கொடுத்தா கூட பழைய சோறு சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு ஓரமா அந்த காவாய்க்கு பக்கத்தில் உட்காந்து ஒரு பழைய தட்டில் எல்லாம் சோறு போட்டு அல்லது பேப்பரில் சோறு போட்டு எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, உள்ள வர வச்சு சேர்ல உட்கார வச்சு டைனிங் டேபிள்ல சோறு போட்டு தர்றேன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு. என் தலையை கர்த்தர் என்ன பண்ணாரு? நிமிர பண்ணினார். எதனால அப்படின்னா உண்மை. சொல்லுங்க, உண்மை. அப்ப கர்த்தர் ஒரு மனிதனோடு இருந்தால், ஒரு மனுஷியோட இருந்தா அவங்களுக்குள்ள என்ன இருக்குமா? உண்மை இருக்கும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை அப்படி சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. முடிஞ்சு. புரியுதா? அவங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த பிரம்மாண்டமான மதிப்புடைய ஒரு பொருள் அவங்களுக்கு முக்கியம் இல்ல, அங்க ஆண்டவருடைய நாமந்தான் முக்கியம். ஆமே. இதை கேட்ட போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த நியூஸ் படிக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இல்லை இருந்தது. எத்தனையோ பேர் கொடுக்குறாங்க, அதுல இதுவும் ஒண்ணு. ஆனா ஒரு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அம்மா அப்படின்னு தெரியும் போது நம்மளுக்கு என்ன இருக்கு? இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாயிருது. அப்ப அவங்களுக்குள்ள இந்த உண்மை எப்படி வந்துச்சு? அவங்களுக்குள்ள இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த வசனத்தை காத்து கொள்ளுகிறதுனால வந்த ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி. அப்ப அதனாலதான் இங்க யோசேப்புக்கு ஒரு உயர்வு வந்தது மாதிரி இப்ப அந்த அம்மாவுக்கு என்ன இருக்கு? ஒரு உயர்வு. ஏதோ டீம் லீடராவோ வேற ஏதோ ஒரு உயர்வு போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கமே என்ன பண்ணியிருக்காங்க? அவங்களுக்கு முதலமைச்சர் 1 லட்சம் ரூபா கொடுத்தாரா? இன்னும் நிறைய காரியங்கள் என்ன பண்ணியிருக்காரு? செஞ்சிருக்கிறாங்க. வேலை உயர்வு மற்ற காரியங்கள்லாம். அப்ப உயர்வு அப்படிங்கிறது என்னை தேடி வரணும்னா நான் என்ன பண்ணணும்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார்னு முதல்ல நம்பணும். கர்த்தர் என்னோடு இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் நான் எப்படி இருப்பேன்? உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? இந்த நம்பிக்கையை எனக்குள்ள நான் கொண்டுட்டு வரணும் அப்படி சொல்லுது. அப்படியே பாருங்களேன், யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனத்திற்கு வந்துருங்களேன்.
படிங்க. மூன்றாவது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடே இருந்தது போல நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை என்ன பண்ணுவேன்? மேன்மைப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்றார். அவ பாருங்க, கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல அப்படின்னு சொல்றார். அப்ப மோசையோடு ஆண்டவர் இருந்ததுனால அவன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஓவராலும் உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? மோசே ஒரு பிறப்பிலேயே பிரச்சனைக்குரிய ஒரு மனுஷன், உங்களுக்கு தெரியும். பிறந்து அவனை என்ன பண்ண முடியாது, தொடர்ந்து வளர்க்க முடியாது. ஏன்னா அந்த நாட்கள்ல ஆண் குழந்தை எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, கொலை செஞ்சிருவாங்க, வெட்டிடுவாங்க, கொன்னுருவாங்க. அங்கே இருக்கணும். ஏன் அப்படின்னா 2 வயசுக்கு உட்பட்ட ஆண் குழந்தையை கொல்லணும், அதாவது இயேசுவை கொல்லணுங்கிறதற்காக ஒரு சட்டம் புதிய ஏற்பாட்டு நாட்களில் வந்தது போல அந்த நாட்களில் என்ன இருந்துச்சு, அந்த ஆண் பெருக்கம் அடிமைத்தனத்திற்கான காரியங்களை அவங்க எகிப்தியர்கள் கடைபிடிக்கிறதுக்காக அங்கே என்ன பண்ணாங்கன்னா இந்த அடிமைத்தன கொலை அப்படிங்கக்கூடிய ஒரு காரியத்தை வச்சுருந்தாங்க. அப்போ கொன்னணும், வளர்க்க முடியாது. அப்போ அந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுடைய மோசையினுடைய அம்மா ஒரு குறிப்பிட்ட நாள் அவங்கள பராமரித்து வளர்த்தாங்க. எப்படி தான் வளர்த்தாங்கன்னு தெரில. சின்ன பிள்ளைங்களாம் வியான்னு அது பாட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், கத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ அழுக விடாத அளவுக்கு அவங்களுக்கு நேரத்துக்கு பால் கொடுத்து நேரத்துக்கு காரியத்தை செஞ்சு எல்லாத்தையும் அந்த சத்தம் வெளியில் கேட்காத அளவுக்கு வளர்த்துருக்காங்கன்னா எவ்வளோ திறமையாக வளர்த்துருப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு பிள்ளைய வளர்க்குறதுக்கு ஒரு ஊரே உட்காந்துருந்தா கூட வளர்க்க முடியலை, புரியுதா? மாமனார் மாமியார் ராத்தினார் குழந்தைனார் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஊரையே கூட்டியாந்து வச்சுக்கிட்டு ஒரு பிள்ளைய வளர்க்குறாங்க. ஆனால் அந்த நாட்களில் பாருங்க, அந்த அம்மா ஒரு சட்டம் இருந்துச்சு, அவ்வளோ ஒரு நெருக்கடி இருந்துச்சு. அவங்க வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில மறைவாய் தன்னுடைய பிள்ளை என்ன பண்ணுச்சு, நேர்த்தியாக வளர்த்துச்சு. அந்த நாட்களில் அடிமைத்தன வேலையையும் என்ன பண்ணணும், செய்யணும். அங்கே எகிப்தில் உள்ள அடிமைத்தன வேலையையும் செய்யணும், அந்த வேலையையும் செஞ்சுக்கணும். அப்படி எல்லா காரியத்தையும் என்ன பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைய வளர்த்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியும், அதை வந்து ஆற்றுல விட்டுட்டாங்க. அங்கேருந்து ராஜாவினுடைய வீட்டுக்கு எடுத்து கொண்டு வரப்பட்டு வளர்க்கப்பட்டு இப்படி ஒவ்வொரு காரியங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒருத்தரை எகிப்தியர் ஒருத்தரை கொலை பண்ணிடுறதுனால அங்கே தொடர்ந்து இருக்க முடியாமல் அங்கேருந்து ஓடி வனாந்தரத்துக்கு ஓடி இப்படி நிறைய கதைகள் இருக்கு, அவருடைய வாழ்நாளினுடைய காரியங்கள் இருக்கு. இப்போ கடைசியாக எங்கே போயாச்சு, ஆடு மேய்க்க போயாச்சு. ராஜாவினுடைய இடத்துல இருந்து எங்கே போயாச்சு, ஆடு மேய்க்க போயாச்சு. இனி அந்த இடத்திற்கு வந்து நிற்கிறதுங்கிறது என்னது, முடியாத காரியம். ஆனால் பாருங்க, இப்போ இந்த எகிப்துங்கக்கூடிய ஒரு சின்ன பகுதிக்கு மட்டும் இல்லை, சமஸ்த இஸ்ரவேலை ஆளுகை செய்யக்கூடிய உயர்வுல மோசையை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணாரு, ஆண்டவர் திட்டம் வச்சிருந்தார். அந்த திட்டம் அவர் கரெக்டாக காய் நகர்த்தினாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, கரெக்டாக காய் நகர்த்துறாங்கன்னு. அது மாதிரி கரெக்டாக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு எகிப்துக்கு கொண்டு வந்து அந்த அங்கே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ராஜா கிட்ட போய் பேச வச்சு அங்கே அவர்களுக்கு சில அற்புத அடையாளங்களை செய்து காட்டி அங்கே கடைசியாக வேற வழியே இல்லாமல் பார்வோன் அவர்களை என்ன பண்ணா அனுப்பி வைக்கும்போது வனாந்தர வழியாய் அவன் கொண்டு வந்த காரியங்களை எல்லாம் இப்போ நம்மளுக்கு தெரியும். இப்போ கடைசியாக ஒரு காலகட்டத்தில் மக்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் அவர் பேச சொன்ன இடத்துல போய் அடித்து கர்த்தருடைய கோபத்துக்கு உள்ளாகி அந்த போக வேண்டிய இலக்குக்குள்ளே போக முடியாமல் அந்த மலைக்கு இந்த பகுதியிலேயே அவர் மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ மறிச்சாச்சு. மறிச்ச பின்னாடி இந்த பிரயாணத்தை என்ன பண்ணணும், தொடரணும். அப்ப தொடரும் போது யோசுவா கிட்ட நீ தொடரு அப்படின்னு சொல்லாம நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன் அப்படி சொன்னார். ஆமென். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, மோசையை எல்லா சூழ்நிலைகளிலையும் நான் நடத்தி அங்க எல்லாம் ஜெயிக்க வச்சு அவன் தலையை நிமிர வச்சு அவன் அந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் வழி நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஆளா வச்சிருந்தேன். அப்படித்தானே? அவனுக்கு அவன் கேட்டதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணேன், கொடுத்தேன். மக்கள் முறுமுறுத்த உடனே காடை வேணுமா காடை, மண்ணா வேணுமா மண்ணா, தண்ணி வேணுமா தண்ணி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம்,
மோசையினுடைய வார்த்தை நிமித்தம் பைபிள் சொல்லும்போது சொல்லுக்கு மோசையோட வார்த்தைக்காக கர்த்தர் என்ன பண்ணாராம், இன்று காண்கிற எகிப்தியரை நீ காண்றதில்லை அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக கர்த்தர் அந்த எகிப்தின் படையை ஃபுல்லா என்ன பண்ணாராம், செங்கடலுக்குள்ள போட்டு அழிச்சாராம். நான் திரும்பி திரும்பி அந்த வசனத்தை ரொம்ப ரொம்ப திருப்பி திருப்பி நான் படிப்பேன். ஏன் அப்படின்னா அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க கர்த்தர் சொன்னார்னு இல்லை, அங்க சொன்னது யாரு, இன்று காண்கிற எகிப்தியரை இனி நீங்கள் காண்பதில்லைன்னு சொன்னது யாருன்னா மோசே. புரியுதா? மோசே தான் சொல்றான். அந்த கர்த்தர் சொல்லல. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் மோசையோட சொல்லுவாரு, மோசே அதை அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாரு, சொல்லுவார். ஆனா முதல் முறையா இந்த இடத்துல கர்த்தர் சொல்லல, அவரே சொல்றாரு. அங்க இருக்கிற பயப்படுற மக்களை பார்த்து மோசையே சொல்றாரு, இன்று காண்கிற எகிப்தியரை இனிமே நீங்கள் என்ன பண்றது இல்ல, காண்பது இல்லை அப்படி சொன்னார். உடனே பாருங்க, அங்க ஒரு பிரம்மாண்டமான காரியத்தை ஆண்டவர் செய்யறார். அங்க ரெண்டா பிரிச்சு விட்டாரு, இந்த ஜனங்களை எல்லாம் அந்த பக்கம் போக வச்சாரு. அந்த படை முழுவதும் அந்த தண்ணிக்குள்ள சமுத்திரத்துக்குள்ள வர்றது வரல கர்த்தர் வெயிட் பண்ணாராம். வெயிட் பண்ணிட்டு ஜிப்பு மூடுறது மாதிரி ஒரு பக்கம் மூடல. சில பேக் இந்த நம்ம ஷோல்டர்ல போறோமே பேக், அந்த பேக்ல பார்த்தீங்கன்னா 2 ஜிப்பு இருக்கும் ஒரே இதுக்கு, பார்த்துருக்கீங்களா? இப்படி பிடிச்சி மூடிக்கலாம், கீழே இருந்து இப்படி மூடி மேலே வச்சுக்கலாம். புரியுதா? சில இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்பு தான் இருக்கும், இப்படி ஒரு பக்கம் தான் மூடிட்டு வர முடியும். ஆண்டவர் இங்கே 2 ஜிப்பு உள்ள பேக் மாதிரி மூடிட்டார். திறந்த இடத்தையும் மூடிட்டாரு, அங்கே அந்த எண்டையும் என்ன பண்ணார், இப்படி மூடிட்டு வந்து உள்ள போட்டு அமுக்குனார். ஒருத்தன் கூட அதுல இருந்து என்ன பண்ணல, தப்பிக்கவே இல்லை. வெளியில இருந்து பிரம்மாண்டமா ராஜா அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தானே வெளியே, அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அவ்வளோ பெரிய படை, அங்க குதிரைப்படை, யானைப்படை, காலால் படை, என்னென்ன படம் இருந்துச்சோ எல்லா படையும் உள்ள விட்டாரு. இப்ப உள்ள விட்டு அழிச்சிட்டாரு. நம்ம பாருங்க, இதனாலதான் யோசுவா கிட்ட சொல்லும் போது கர்த்தர் சொன்னார், நான் யாரோட இருந்தது போல இருப்பேன், மோசையோடு இருந்தது போல இருப்பேன், மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் அப்படி சொன்னார். அப்ப மோசையோடு இருந்த தேவன் இப்ப என்னோடு இருந்தாருன்னா, மோசையினுடைய வாழ்க்கையில பிரம்மாண்டமான காரியத்தை செஞ்ச அதே தேவன் என் வாழ்க்கையிலையும் அந்த பிரம்மாண்டமான காரியத்தை என்ன பண்ணுவாரு, செய்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை எனக்குள்ள அப்படியே முளைக்க விடும். சொல்லுங்க, முளைக்க விடும். இன்னைக்கு நம்ம கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, அந்த வலி, இந்த வியாதி, சுகர் இருக்குது, அல்சர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குதுன்னு அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு பேசுறதுக்கு இன்னொன்று வச்சிருக்காரு. இதெல்லாம் அற்பமான காரியம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அதிகமான கன மகிமையை அது என்ன பண்ணும், உண்டாக்கும், கொண்டு வரும் அப்படி சொல்லியிருக்கு. ஸோ அப்போ பாருங்க, இதெல்லாம் லேசான உபத்திரவம். இதை பத்தி நம்ம கவலைப்பட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு கிடக்க தேவையில்லை. நம்ம பண்ண வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. என்ன அப்படின்னா, எனக்குள்ளே ஒரு பிரம்மாண்டத்தை வச்சிருக்கிறார். எப்படின்னா, மோசைக்கு செஞ்சது போல எனக்கு செய்வார். ஆமென். மோசையை அழைத்தது போல, மோசையை தெரிந்து கொண்டது போல, மோசையை வழி நடத்தினது போல, மோசையின் கரங்களினாலே அற்புத அடையாளங்களை செய்தது போல, மோசையை காரிய சக்தி உள்ளவனாய் வைத்திருந்தது போல, மோசையினுடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடத்தினது போல, அவனையும் அவன் குடும்பத்தையும் அவனை சார்ந்தவர்களையும் கர்த்தர் கனப்படுத்தினது போல, இப்ப மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன்னு யோசுவாவுக்கு சொன்ன அதே வார்த்தை இன்னைக்கு அந்த உன்னோடும் அப்படிங்கிறது இப்ப என்னை பார்த்து சொல்றது மாதிரி. ஆமே. இப்ப நான் சொல்றேன், உன்னோடும் இருப்பார், உங்களோடும் இருப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமா, நாங்க சின்ன பிள்ளையா ரோமன் கத்தோலிக்கத்துல இருக்கையில கோயிலுக்கு போனா என்ன பண்ணணும், அங்க இருந்துட்டு ஃபாதர் சொல்லுவார், கர்த்தர் உங்களோடு, ஆண்டவர் உம்மோடு இருப்பாராக அப்படின்னு சொன்ன உடனே திருப்பிக்கிட்டு மக்கள் எல்லாரும், அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லணும், உம்மோடும் இருப்பாராக அப்படி சொல்லணும். புரியுதா? எதுக்கு அப்படின்னா, எல்லாரோடையும் கர்த்தர் இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கையை ஊட்டணும். அவங்க தெரிஞ்சுட்டாங்க, அவங்க சொல்லி கொடுத்தது எங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அந்த நாட்கள்ல அதன் அர்த்தம் எங்களுக்கு புரியாது. இப்ப நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த நாட்கள்ல விளக்கமா பைபிள் ஸ்டடி எல்லாம் அவங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த நாட்கள்ல எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கர்த்தர் உம்மோடு இருப்பார், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படி சொன்னா திருப்பிட்டு என்ன பண்ணணும், உம்மோடும் இருப்பாராக, இஸ்ரவேலின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப நம்ம சொல்றோம்ல,
அவருடைய முகப்பிரசன்னம் உங்கள் மேல இருக்கட்டும், இப்படிலாம் சொல்றோம் பாருங்க. இது மாதிரி அந்த நாட்கள்ல அது தெரியுதோ தெரியலையோ, விரும்புறோமோ விரும்பலையோ சொல்லுவோம். அதன் அர்த்தம் புரியாட்டி என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு அர்த்தம் தெரிஞ்சு நம்ம சொல்றது இல்லை. இதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு அர்த்தம் நம்மளுக்கு நல்லா தெரியும். கர்த்தர் உங்களோடு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா அவங்களோடு கர்த்தர் இருப்பார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா நம்ம சொல்றோமா? ஒரு பிரைஸ் எல்லாம் மட்டும் ஒரு கடமைக்கு சொல்லிட்டு விட்டுறோம். அடுத்த லெவலுக்குள்ள போறதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தர் உங்களோடு இருக்கட்டும், கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னடைக்கும் ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கட்டும். இப்படி புதிய 2025 நான் இப்படி சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. இப்படி என்ன பண்ணுங்க, ஒருத்தரை பார்க்கும்போது நீங்க இப்படி சொல்லுங்க அப்படின்னு. எத்தனை பேர் சொன்னீங்க? என்னைக்காவது ஒரு நாளைக்கு இல்லை, அன்னைக்கு மட்டும் சொன்னோம். ஏன் அன்னைக்கு மட்டும் எழுப்புதல் வந்துருது நம்மளுக்கு. இதுதான் நம்மளுக்கு எல்லாம் இருக்கிற பிரச்சனை. இப்ப இங்க ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, கர்த்தரே சொல்றாரு, மோசையோட இருந்தது போல நான் உன்னோடு என்ன பண்ணுவேன், யோசுவாவே நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தர் இருந்தா என்ன காரியங்கள் நடக்குங்கிறதற்கு மோசே ஒரு நல்ல உதாரணம். ஆமே. ஆனா மோசைக்கிட்ட இருந்து இன்னொரு உதாரணத்தையும் கத்துக்கணும். அவசரப்படக்கூடாதுங்கிற ஒரு உதாரணத்தையும் கத்துக்கணும். அவசரப்படலைன்னா அந்த வழி நடத்துதல் கடைசி வரல யார் தான் கொண்டு போயிருப்பா? மோசே தான் கொண்டு போயிருப்பார். கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போனதும் அவர் தான் கொண்டு போயிருப்பார். ஆனா அவசரப்பட்டதுனால நிறைய பேர் எங்க போக முடியல. இன்னைக்கு நிறைய ரட்சிக்கப்பட்டவர்கள், இன்னைக்கு நிறைய பேர் திருச்சபையில இருந்து நின்னுறவங்க இருக்கிறாங்க பாருங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அவசர கொடுக்கை அப்படி சொல்லுவாங்க. இந்த அவசரம் ஏதாவது ஒரு காரியத்துல அவங்களுக்கு பிடிக்காதது சபையில நடந்திருக்கும். புரியுதா? அவங்களுக்கு பிடிக்காதது யாராவது ஒருத்தங்க செஞ்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஆண்டவரை பிடிக்காதவங்களை பாரு. ஏன் இங்க போய் ஆண்டவர் ஆராதிச்சா தானே அந்த சபையில போனா அந்த சபையில போனா அப்படிம்பாங்க. எந்த சபையில போனாலும் அது நடக்காது. உங்களை எங்க வச்சிருக்காரோ அங்க வச்சுதான் கர்த்தர் உங்களுக்கு காரிய சித்தி உள்ளவனாய் உங்களை மாற்ற முடியும். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்ற நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற ஒரு திருச்சபையில உங்களை கர்த்தர் வச்சிருந்தாருன்னா அங்க ஏசியா பிசியா ஓசியா அப்படியெல்லாம் பார்க்க தேவையில்லை. நான் காஸ்ட சொல்லலை. நம்ம சர்ச்சு பேர் சொல்லிக்கிறோம்ல, JWRC அப்படி சொல்லிக்கிறோம்ல, அந்த மாதிரி பேரை கர்த்தர் பார்க்கல. இந்த இடத்துல கொண்டு உங்களை வச்சுட்டா இதுதான் என்னது, உங்களுடைய ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளுகிறதுக்கு வச்சிருக்கிற ஸ்கூலு, காலேஜ், என்ன லெவலோ அதை வச்சுக்கிறது. ஸோ இதுல இருந்து தான் உங்களுக்கு என்ன பண்ண போறாரு, கற்றுக் கொடுக்க போகிறார். ஆமென். இத ஏன் விருப்பத்துக்கு தகுந்தவாறு நாம் மாத்திக்கிற கூடாது. இதுதான் பைபிள் சொல்லிக் கொடுக்கும். அப்ப ஏன் விருப்பத்துக்கு தகுந்தது மாதிரி நான் என் ஆண்டவருடைய விருப்பத்தை நான் மாற்றும் போது பாருங்க, பேச சொன்னாரு, அடிச்சான். ஆனா ஆண்டவருடைய திட்டம் அங்க நிறைவேறிடுச்சு. அங்க என்ன வரணும்? இல்ல அந்த அடிச்ச இடத்துல என்ன வரணும்? எதுக்கு அடிக்க சொன்னாரு? கண்மலையை போய் பேச சொன்னாரு. எல்லாம் தாகத்துல இருக்காங்க, கண்மலையை பார்த்து பேசு அப்படி சொன்னாரு. அவங்க பேசி இருந்தாலும் தண்ணி வரும். அடிச்சாலும் என்ன பண்ணுச்சு? தண்ணி வந்துருச்சு. மக்கள் தாகம் தீர்க்கப்பட்டுருச்சு. ஆனா அடிச்சவன் கீழ்ப்படியாததுனால அவனுக்கு வச்சிருந்த அந்த எண்டு லெவலுக்குள்ள போய் சுதந்திரிக்க முடியல. அதுதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம். அப்ப கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உண்மைதான். அதை நீங்க காரிய சித்தியா மாற்றும் போதுதான் என்ன பண்ணும், அதை கரெக்டா ஒர்க் பண்ணும் போதுதான் கர்த்தர் அதை நிறைவேற்ற முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்றதுனால எல்லாம் நடந்துரும் நம்ப கூடாது. ஜெபம் பண்ணினாலும் ஆண்டவர் என்னால செய்ய முடியும் நீ நம்புறியான்னு ஒரு வார்த்தையை கேட்டுறார். ஆமே. அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்டுறார். அப்ப அவரால் செய்ய முடியும்னு நீங்க நம்பணும். அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யணும். மரியாள் இயேசு கிறிஸ்துவ கிட்ட போய் அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க அப்படி சொன்னார். இப்ப மரியாள் என்ன பண்ணிருக்கலாம், அவர் போனா அப்படி ஒரு கல் பாத்திரத்தை எடுத்து கொண்டு வர சொல்லுவாரு, அதுல தண்ணியை ஊத்த சொல்லுவாரு அப்படின்னு இவங்க ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல. இவங்க எதுவுமே சொல்லலை, ஒரே வார்த்தை சொன்னாங்க, இது என்னால நடக்காது, இது நடக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, அங்க நிக்கிற இயேசு. அவர்கிட்ட போ, அவர் என்ன செய்ய சொல்றாரோ
அதை செய்யுங்க. அதுதான், இதுதான் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. அப்ப இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன செய்ய சொல்லியிருக்கார்? இதுதான் கேள்வி. இதுதான் கர்த்தரோடு இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க விரும்புகிற ஒரு மிக முக்கியமான காரியம். உங்களை கர்த்தர் என்ன செய்ய சொல்லியிருக்கார் அப்படின்னா, முதல்ல அவரோடு உறவாட சொல்லியிருக்கார். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேலை என்ன? அவரோடு பேசணும். நான் பேச அவர் பேச அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு, புரியுதா? இப்ப பாருங்க, என்ன பண்ணணும்? அவரோடு பேசணும், அவரோடு உறவாடும். இந்த பழக்கம் இருக்கா? பக்கத்து பார்த்துக்கலுங்க, இந்த பழக்கம் இருக்கா? முடிய போட்டு தோத்திரம் 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 ஆத்திரம் ஓடு அப்படின்னு ஓடிடுறது இல்லை. ஆமா, நிறைய பேர் சொல்றது இந்த மாதிரி, நீ சொல்றத கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, நான் சொல்றேன் கேட்டுக்கோ. நம்ம ஊர் ஸ்டைல்ல சொன்னோம்னா அப்படிதான் சொல்லணும். நான் சொல்றேன் ஏசு கேட்டுக்க ஏசு அப்படின்னு சொல்லிடுறது. ஏற்கனவே ஒரு 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 இது ஒன்று, ஒரு படம் ஒன்று போட்டு காமிச்சு பார்த்தீங்களா? ஒரு ரிக்ஷா ஓட்டுறது, ரிக்ஷாக்காரு இயேசுவை ஏற்றிக்கிட்டு போற ஒரு ஒரு கதை ஒன்று போட்டு காமிச்சோம் பார்த்தீங்களா? இருக்க பாரு, சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு அந்த அவங்க கேட்பான், இந்த பூ போட்டெல்லாம் வச்சுக்கிட்டு கலர் கலராக சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு நல்லா அலங்காரம்லாம் போட்டுட்டு போவாங்களே, அந்த சர்ச்சா? அல்லது வெள்ளையா கட்டிக்கிட்டு பூ போட்டு நகை எதுவுமே வைக்காம போவாங்களே, அலோலியா அலோலியா அலோலியான்னு கத்திக்கிட்டு இருப்பாங்களே, அந்த சர்ச்சா? அப்படி புரியுதா? அவன் சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தோம்னா எதுவுமே சர்ச்சுன்னு கணிக்க முடியாத அளவுக்கு அந்த அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் போட்டிருப்பான். இயேசுவே ஒரு நிமிஷம் குழம்பி போயிடுவார், எந்த சர்ச்சுக்கிட்டா போகணும் அப்படிங்கிறது மாதிரி. அப்படி அந்த அமைப்புகள் இருக்கு. இப்போ இங்கே சொல்லும் போது என்ன சொல்லுக்கு, என்ன நான் சொல்றனோ அதை நீ என்ன பண்ணு, செய் அப்படி சொன்ன. அப்ப மோசேக்கு ஆண்டவர் ஒரு பேரு கொடுத்ததுக்கு காரணமே, போடான்னா போனா, வாடான்னா வந்தான், இருறான்னா இருந்தான், உட்காடுறான்னா உட்காந்தான், இங்கேயே படுத்துக்கிட்டான்னா படுத்துக்கிட்டான். அதான் மோசே செஞ்ச காரியம். மோசே செஞ்ச காரியத்தில் அது ஒரே ஒரு முறை மட்டும், அதுவும் தொல்லையினால நடக்கிறது, அப்படித்தானே? கடந்த நாள் ஏதோ ஒரு டென்ஷன்ல ரொம்ப வேகமா என்ன பண்ணேன்னா, பணம் அனுப்புறதுக்கு ஒருத்தங்களுக்கு அனுப்புனேன், புரியுதா? அவங்க வச்சிருந்த பழைய நம்பருக்கு அனுப்பிட்டேன். அந்த நம்பரு ஏதோ ஒரு ஊருக்கு போயிடுச்சு, 20,000 ரூபா பணம் போயிடுச்சு, புரியுதா? நான் அந்த ஸ்கிரீன் ஷாட்டை எடுத்து அனுப்ப வேண்டிய நபருக்கு நேரடியாக அனுப்பி விட்டுட்டு, உங்களுக்கு எனக்கு முடிஞ்சு, உங்க இந்த கடன் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு நாள் பார்த்தாங்க வரல, 2 நாள் பார்த்தாங்க வரல, 3ஆவது நாள் எனக்கிட்ட சொல்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு மெதுவா ஜானிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அதுல பேரே வேற இருக்கு, அக்கௌண்ட் தாரர் பேரே என்ன இருக்கு, வேற இருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், அந்த மோசே பண்ணது மாதிரி கூறுகட்டத்தனம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிடும். என்னையா டென்ஷன்? அப்படி நான் செஞ்சதை சொல்றேன், புரியுதா? போய் வேற ஆளு போயிடுச்சு, ஆண்டவர் கிருபையில் அது கிடைச்சிருச்சு மறுபடி, புரியுதா? அவங்களோட பேசி என்ன பண்ண, ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஆமா, வெயிட் பண்ணி கிடைச்சிருச்சு. ஆனா இந்த தகவலை என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனமா அன்னைக்கு நிப்பாட்டி அவசரம் இல்லாம யோசிச்சு பார்த்துருந்தோம்னா என்ன இருக்கும்? அங்க பேர் வருது இல்லை, இப்பதான் பேர் வந்துருது இல்லை, என்ன கூகுள் நம்பர் போட்டீங்கனாலும் தான் பேர் வந்துருது இல்லை. அந்த பேர் வேற யாருக்குன்னு உடனே நம்ம சுதாரிச்சிருவோம்ல, அப்ப நம்மளை மதிக்கட்டு போக பண்ணுது. அப்ப மோசே ஒரு இடத்துல கர்த்தரோடு இருந்து காரியத்தை கரெக்டா செஞ்சுக்கிட்டு வந்தவன் அந்த இடத்துல மதிக்கட்டு போனது போல போய் அங்க அடிச்சாச்சு. ஆனாலும் செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் செஞ்சிட்டாரு. ஆனா இவங்களுக்கு இயேசு சொல்லும் போது சொன்னார்ல, இது வர்றது நல்லது, உபத்திரம் வர்றது, ஆனா யாரால வருதோ அவனுக்கு ஐயோ. இங்கதான் வில்லங்கமே வைக்கிறார். உபத்திரம் வர்றது நல்லதுன்னு விட்டுருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? நம்ம வரல எல்லாரையும் தொல்லை பண்ணிக்கினே இருக்கலாம். சூப்பரா, இப்ப எனக்கு யாரையாவது பிடிக்கலன்னு வைங்களேன், நான் அவங்கள என்ன பண்ணலாம்? ஆமா, கர்த்தர் என்னை நெருக்கி ஏவுகிறாருன்னா அவங்கள ஒரு நெருக்கி ஒரு வழி பண்ணிடலாம், புரியுதா? பாளையங்கோட்டை ரத்னபால ஐயா தான் ஒரு முறை சொல்லும்போது சொன்னார், அந்நிய பாஷை பேசிக்கிட்டு பைப்படியில் போட்டு ஒரு அம்மா மிதின்னு மிதிச்சான், குடத்தை மாத்தி வச்சதுக்கு ரத்த வர மிதிச்சான், அந்நிய பாஷை பேசிக்கிட்டேன். அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது. ஏன்னா இங்க என்ன சொல்லிட்டாரு, யாரால் வருதோ அவங்களுக்கு ஐயோ அப்படி சொல்லிட்டேன்.
அப்ப நான் உபத்திரவப்படுத்துகிறதற்காக கர்த்தர் என்னை உண்டாக்கல. புரியுதா? உபத்திரவப்படுத்துற அடுத்தவங்களை தொல்லை பண்றதுக்காக கர்த்தர் என்னை உண்டாக்கல. அப்ப ரொம்ப கவனமா நான் இதுல இருக்க வேண்டியது. இப்ப அந்த அந்த பதவி அப்படியே யாருக்கு மாறுது? யோசுவாவுக்கு மாறுது. யோசுவாவின் காலங்கள்ல அந்த மாதிரி ஒரு மதிகேடான காரியத்தையும் அவன் என்ன பண்ணல, செய்யல. புரியுதா? எதுக்கு மோசையை உதாரணம் காட்டினார் தெரியுமா? மோசைக்கு இவ்வளவு ஞானம் வச்சிருந்தேன், மோசைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா வச்சிருந்தேன், மோசையை இவ்வளவு உயர்வா வச்சிருந்தேன், மோசையை தான் இந்த எங்க கொண்டுட்டு போகணும், இந்த கானான் தேசத்துக்குள்ள கொண்டுட்டு போகணும். ஆனா அந்த ஒரு சின்ன செயல்னால இந்த போஸ்டிங் இப்ப யாருக்கு மாறுது? யோசுவாவுக்கு மாறுது. சொல்றாரு. அப்பதான் சொல்றாரு, அவனோட இருந்தது மாதிரி நான் உன்னோட இருப்பேன். அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புல் ஸ்டாப் இருக்கும். அது எதுக்கு புல் ஸ்டாப் வைக்கிறார் தெரியுமா? அவன் செஞ்ச மாதிரியான காரியத்தை நீ என்ன பண்ணிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்தாரு. நான் உன்னோட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். நீ இந்த ஜனங்களை பத்திரமா எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். பாருங்க, இவர் பதவி ஏற்கிறார். பதவி ஏற்ற உடனே ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன வருது? இவருக்கு என்ன பிரச்சனை வருது? பெரிய பிரச்சனை. ஹோம்ஒர்க் கொடுத்துருவோம் அத. சரி, ஹோம்ஒர்க் கொடுத்துருவோம் அத. இப்ப அவருக்கு பதவி ஏற்ற பின்னாடி அவருக்கு வந்த பெரிய பிரச்சனை என்ன? நம்ம பைபிள போன வருஷம் 2 முறை 3 முறையெல்லாம் படிச்செல்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? பிரைஸ் வாங்கியிருக்கிறோம். புரியுதா? ரைட், வந்துருங்க. இப்போ தேடப்படாது, இப்போ விட்டுருங்க, உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தாரு. ரைட், இப்போ புரியுதா? அந்த பிரச்சனைகளில் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ரொம்ப ஈஸியா அதை டீல் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அது அவன் அந்த தப்பை என்ன பண்ணல, செய்யல. இப்போ உங்களுக்கு ஏன் இந்த காரியத்தை சொல்றாரு? மோசையோடு இருந்தது போல இப்போ உங்க பேரை அந்த இடத்துல போட்டுக்கிறீங்க. இப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? மோசையோடு இருந்தது போல உங்களோடு அப்படின்னு இருக்கிற இடத்துல இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா சார்லஸோடு இருப்பார் அப்படின்னு நான் சொல்லணும். இப்ப சார்லஸோடு இருக்கிறதுக்கு நேரடியா நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படி சொல்லிடலாம்ல. நேரடியா நான் உன்னோட இருக்கிறேன், சார்லஸ் நான் உன்னோட இருக்கிறேன் அப்படி சொல்லிடலாம்ல. தேவகுமார் நான் உன்னோட இருக்கிறேன் அப்படி சொல்லிடலாம்ல. தேவகுமார்கிட்ட சொல்லும் போது சார்லஸோடு இருந்தது போல உன்னோட இருக்கிறேன்னு ஏன் சொல்லணும்? மோசையோடு இருந்தது போல உன்னோட நான் இருக்கிறேன் அப்படி ஏன் சொல்லணும்? அப்படின்னா அவன் ஒரு காரியத்தை எதுலையோ தப்பு பண்ணியிருக்கான்னு அர்த்தம். தேவனுடைய அந்த விருப்பத்தை சரியா என்ன பண்ணல, நிறைவேற்றல. எனக்கு கொஞ்சம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர் ஆண்டவர் மோசை கிட்ட கொடுத்த வேலையை ஸ்டார்டிங் ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப அருமையா கொண்டுட்டு போனான். அவனுடைய அந்த கடைசி அந்த அடிக்கிற வரையிலும் அவனுடைய வழிநடத்துதல் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. அவன் சோர்ந்து போன நேரங்களில் கூட என்ன பண்ணல, அவன் அந்த வேலையை விடலை. அப்படியே கையை தூக்கி நிற்கணும். அப்போ சோர்ந்து போய் கையை இறக்கும் போது என்ன இருக்கு, அமலேக்கியர்கள் அவங்க ஜெயம்படுவாங்க, இஸ்ரவேலர்கள் கீழே போவாங்க. இப்படி மேலே இப்படி கீழே இப்படி மேலே கீழே போய்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் என்ன பண்ணாங்களாம், ஒரு பெரிய கல்லை உருட்டிட்டு வச்சு கையை எப்போதும் உயர்ந்தே இருக்கிறது மாதிரி அங்கே 2 பேர் பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த கையை ஒருத்தர் இந்த ஒரு கையை பிடிச்சிக்கிட்டாங்க. கையை உயர்ந்து இருக்கும் போது பயங்கர அற்புதங்கள் நடந்துச்சு, அதிசயங்கள் நடந்துச்சு. அவங்க ஜெயிச்சாங்க. அப்படி ஒவ்வொன்றும் நடந்துக்கிட்டு வருது. இப்படி நடந்துட்டு வரும்போது இப்போ ஒருத்தர்கிட்ட பார்த்து சொல்றாரு அவன் செஞ்சது மாதிரி. இப்போ உங்கள்கிட்ட உதாரணத்துக்கு இப்போ சொல்றாரு வைங்களா, சார்லஸ் சொல்றாரு மோசை செஞ்சதை நீ செய்யக்கூடாது அப்படி சொல்றதுக்கு தான், மோசையோடு இருந்தது போல உன்னோட நான் என்ன இருக்கிறேன். பட் அவன் கம்ப்ளீட் பண்ணல, நீ என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, உனக்கு முன்னாடி உள்ள ஒரு ஊழியக்காரரோ, உனக்கு முன்னாடி உள்ள ஒரு விசுவாசியோ, உனக்கு முன்னாடி உள்ள ஒரு காரியங்களோ அவங்க அதை செஞ்சு முடிக்கல. அதனால நான் என்ன பண்றேன், அவங்களோடு இருந்த தேவன் உன்னோடும் நான் என்ன பண்ணுவேன், இருப்பேன். உன் முற்பிதாக்களோடு இருந்த தேவன் அப்படி சொல்லியிருக்கு. ஆபிரகாமின் தேவன் அப்படி சொல்லியிருக்கு, அப்படிதானே? ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன்
அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. இப்போ இவங்க எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வேலையை என்ன பண்ணலை, செஞ்சு முடிக்கலை. இப்படி அடுத்து வரும்போது இப்போ உங்களை பார்த்து அவர் சொல்றாரு, நீ செஞ்சு முடிப்பேன்னு நம்பி நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென். இன்னும் சொல்ல போனா பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாடு இன்னும் ஸ்பெஷலு. உனக்குள் இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன் கூட இல்லை. இப்போ என்ன வந்துடுறாரு, உனக்குள் இருக்கிறேன் அப்படி சொல்லிடுறாரு. அப்ப எனக்குள்ள வந்த ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறதை நான் என்ன பண்ணி ஆகணும், செஞ்சு ஆகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், செஞ்சு ஆகணும். அப்ப இந்த வருஷத்துல இதுக்கு நான் முயற்சி செய்யணும். ஆமே, என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவரை பத்தி சொல்லணும். ஆமே, முதல்ல நீங்க வாழ்ந்து காட்டணும். உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் எஜமான்கள், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், உங்கள் குடும்பத்தார் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும், பார்க்கணும். உங்கள் உற்றார் உறவினர்கள் என்ன பண்ணணும், பார்க்கணும். இப்படி பார்த்து அவர்கள் உங்களை கனப்படுத்துகிற இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுவார், எந்த இடத்துல நீங்கள் தலை குனிஞ்சு நின்னீங்களோ அந்த இடத்துல உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். அந்த இடத்துல தைரியமாக என்ன பண்ணணும், சொல்லணும். ஒரு முறை ஃபாதர் சொல்லும் போது ஒரு உபவாச ஜபத்தில் நினைக்கிறேன், இந்த பெண்கள் உலக கோப்பை வாங்கினப்ப அவங்க சொல்லும்போது சொன்னார், எல்லாத்தையும் இந்த கிரிக்கெட்டை பற்றி கொஞ்சம் நேரம் பேசிட்டு கடைசியாக சொன்னார், என் வாழ்நாளில் நான் ஆண்டவருக்காகவே வேலை செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒப்பு கொடுத்து இந்த ஊழியத்தை செஞ்சு வர்றேன். நான் கூட அவ்வளோ பேருக்கு என்ன பண்ணதில்லை, சுவிசேஷம் சொன்னதில்லை. அச்சாபார் ஒரே ஒரு வார்த்தை, உலகம் ஃபுல்லாக சுவிசேஷம் சொல்லிவிட்டா அப்படின்னு. புரியுதா? ஒரு பெரிய சுவிசேஷகர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலக அளவில் தமிழ் கிறிஸ்தவ உலகத்திற்கு ஃபாதர் தான். யாரு டாப்பு, சுவிசேஷத்தில் டாப்பில் இருக்கிற ஒரு ஃபாதர் தான், இப்போதைக்கு டாப்பில் இருக்கார். இப்போ அவர் சொல்றாரு, நான் செய்ய முடியாத ஊழியத்தை ஒரே ஒரு மேட்ச்ல விளையாண்டுவிட்டு அதில் கிடைச்ச சான்ஸை பயன்படுத்தி யாரை சொல்லியாச்சு, இயேசுன்னு சொல்லியாச்சு. இயேசுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ எத்தனை பேருக்கு போயிடுச்சு, ஏத்துக்கிறதுக்கு ஏத்துக்காததுக்கு எதுக்குற மதவாத கொள்கை எவனை வேணாலும் இருக்கட்டும். யார் யார் அந்த கிரிக்கெட்டை பார்த்தானோ, யார் யார் அந்த நியூஸை பார்த்தாங்களோ, யார் யார் நியூஸ் பேப்பரை படித்தாங்களோ, இவங்க எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு, சுவிசேஷம் இயேசுதான் தெய்வம், இயேசு தெய்வம் இந்த காரியத்தை செய்தார் அப்படின்னு போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். நான் அப்படி யோசிக்கலை. ஃபாதரோட அந்த செய்தியை கேட்ட முன்னாடி தான் நான் அப்படி யோசித்தேன். ஆமே, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 கோடி பேரோ என்னமோ அந்த ஆன்லைனில் அந்த இதை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, பார்த்துருந்தாங்க. 33 கோடி பேருக்கு எங்கே போயிருச்சு. அதாவது இது ஒரு இன்னும் எத்தனை அந்தந்த நாட்டுகளில் உள்ள டிவியெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல. இது வந்து இந்தியாவில் உள்ள கணக்கை மட்டும் நான் சொல்கிறேன். இதே மாதிரி பாகிஸ்தான், இதே மாதிரி ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் எந்த நாடு பார்த்துச்சோ பார்க்கலையோ ஃபைனலில் இவங்களோட வந்த நாடு சவுத் ஆப்பிரிக்காவோ ஏதோ நினைக்கிறேன், அந்த நாடு முழுவதும் என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். அவங்க மீடியாவில் ஒளிபெயர்ப்பு இருப்பாங்கல்ல. அப்போ எத்தனை நூற்றுக்கணக்கான கோடி மக்களுக்கு ஒரு வார்த்தையில் சுவிசேஷம் என்ன பண்ணிருச்சு, போயிருச்சு. அதே மாதிரி தான் ஆண்டவர் இப்போ உங்களை வச்சிருக்கிறாரு, உங்களை ரட்சிச்சிருக்கிறாரு, உங்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னா உங்களை நடத்தினவர்கள் செஞ்சு முடிக்க முடியாததை செய்யறதுக்கு தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமே, அந்த பிரம்மாண்டத்தை செய்ய கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். அந்த வேலையை உங்களிடத்துல அவர் பார்க்க விரும்புகிறார். அந்த இதை எல்லாத்தையும் சொல்ற, இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உண்மை என்ன பண்ணுவேன், மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை நீ கட்டளையிடுவாயாக என்றார். இப்ப இந்த கட்டளை யாருக்கு கொடுத்திருந்தாரு, முதல்ல மோசேக்கு கொடுத்திருந்தார். அவர் எங்க போய் நின்னாரு, அவர் எந்த தண்ணியில கொண்டு போய் நின்னாரு, எதை பிரிச்சாரு மோசே, அப்பா பாருங்க என்ன ஆச்சு. இவர் எங்க நின்னாரு, யோசுவா எங்க நிக்க சொன்னாரு, யோர்தான் நதியில நிக்க சொன்னார். மோசே எங்க நிக்க சொன்னாரு, செங்கடல்ல நிக்க சொன்னார். கம்பேர் பண்ணி படிக்கணும்.
இதையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். அங்கே செங்கடல் பிரிஞ்சிச்சு, இங்கே யோர்தான் பிரிஞ்சிச்சு. ஆமே. யோர்தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஃபோர்ஸாக வரக்கூடிய தண்ணி. இப்போ கடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தண்ணி. ஆனால் யோர்தான் அப்படிங்கிறது மேடிலிருந்து பள்ளத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான நதி. இப்போ அவ்வளோ அகலம் இல்லைங்கிறாங்க. இப்போ சமீபத்தில் இஸ்ரேல் போனவங்கள்ட்ட எல்லாம் கேட்டோம்னா இப்போ குறுகிருச்சு, அந்த அளவுக்கு அகலம் இல்லைன்னு. அந்த நாட்களில் மிக பிரம்மாண்டமான ஒரு காரியம். இப்போ இயேசு ஞானசானம் எடுத்த இடம்னு கேட்டுக்கிட்டெல்லாம் போட்டு அந்த இடத்துல தண்ணியெல்லாம் நிறைய வரல, அதெல்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோலாம் வரல. ஆனால் அந்த நாட்களில் அது எப்படி இருக்குமா, மேலிருந்து கீழ் நோக்கி வர்றதுனால அதை யாரும் எதிர்நீச்சல்லாம் என்ன பண்ண முடியாது, போட முடியாது. அதை நீந்தி அந்த பக்கத்துலாம் கடக்கலாம் முடியாது. அப்போ இந்த ஜனங்கள் இங்கே இருந்து அங்கே போகணும், அடுத்த பக்கத்து போகணும். அப்போ என்ன பண்ணணும், மோசேக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சது மாதிரி யோசுவாவினுடைய வாழ்க்கையில் இங்கே வந்து என்ன பண்ணணும், ஒரு அற்புதத்தை செய்யணும். அதனால தான் சொன்னார், அங்கே போய் நின்னது மாதிரி நீ இங்கே நில்லு. கரெக்டாக போய் நின்றுக்கிட்டாங்க, கரெக்டாக பிரிஞ்சிச்சு. அங்கேருந்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்தாங்களோ அதே மாதிரி யோர்தானை ரெண்டாய் பிரித்து இங்கே என்ன பண்ணாங்க. நம்மளுக்கு பைபிளில் நிறையா எழுதியிருக்கு. பழைய ஏற்பாட்டு நாட்களில் தீர்க்கதரிசி பிரித்ததையெல்லாம் எழுதியிருக்கு. ரைட், இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போ தண்ணீர் பிரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமா அப்படின்னா ஆம் பிரம்மாண்டம் தான். அங்கே என்ன இருக்குது அப்படின்னா கர்த்தர் அங்கே காற்றை அனுப்பி ரெண்டு பக்கத்தும் மதில் சுவர் போல் அதை உறைய வைக்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் விவசாயம் பண்ணவங்களுக்குலாம் தெரியும், வாய்க்கால் வழியாக தண்ணி விட்டுருப்பீங்க. அந்த தண்ணியை ஒரு இடத்துல கட்டணும் அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் திறக்கணும். இன்னொரு பக்கம் திறக்கலைன்னா என்ன பண்ணாது, அந்த கட்டுனது உடஞ்சிக்கிறோம். மேலே மலிவி மறுபடியும் மேலே பரவி என்ன பண்ணும், உடஞ்சிரும். அந்த தண்ணியை வேற பக்கத்து திசை திருப்பணும். இப்போ யோர்தானை நிப்பாட்டி பிரிக்கிறதுனா எங்கிட்டு திசை திருப்பணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ செங்கடலாவது என்ன பண்ணலாம்னா ரெண்டு பக்கத்து அப்படியே உரைய வச்சுட்டா போதும். ஏன்னா இங்கிட்டு இருக்கிற தண்ணி அங்கிட்டு அப்படியே நின்றுக்கும், இங்கிட்டு இருக்கிற தண்ணி அப்படியே நின்றுக்கும். இது அப்படி கிடையாது, மேலிருந்து வந்து கொண்டு இருக்கு ஃபோர்ஸா. அப்போ அவர் ஃப்ரீஸ் பண்ணா எப்படி பண்ணியிருக்கணும், டோட்டலா மேலேருந்து வர்ற தண்ணியவே ஃப்ரீஸ் பண்ணியிருக்கணும். அது அப்படியே உரைய வச்சிருக்கணும். புரியுதா நான் சொல்றது? கொஞ்சம் கொஞ்சம் படிக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு படிச்சீங்கன்னா தான் அது அர்த்தம் வந்து தெளிவாக என்ன பண்ணும். கடகடன்னு இன்னைக்கு 5 அதிகாரம் படிக்கணும்னு படிச்சு போடக்கூடாது. இதை தெளிவாக கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு படிங்க. இப்போ நான் அதை தான் நான் யோசிச்சு பார்த்தேன். மேலேருந்து தண்ணி ஃபோர்ஸாக வருது. இப்போ இங்கே அடைச்சாச்சு, கர்த்தர் பிரிச்சுட்டாருன்னு வைங்க, இப்படி அடைச்சாச்சு. அங்கேருந்து வர்ற தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கு. அது என்ன பண்ணும், ஒருவேளை இந்த இடத்த அடைச்சிட்டா இந்த சைடு வழியாவோ அல்லது மேல் கூடி மேலே வந்தோ அந்த தண்ணி வந்து என்ன பண்ணிடும், அந்த அவங்க பிரிக்கப்பட்ட இடத்துக்குள்ள வந்துடும் தண்ணி. இவங்க அங்கே போக முடியாது, மூழ்கிடுவாங்க. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல எவ்வளவு பிரம்மாண்டமான அற்புதம் பண்ணியிருக்காரு பாருங்க. இது மோசேயினுடைய வாழ்க்கையில செஞ்சதை விட பிரம்மாண்டமான அற்புதம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்ப அதே மாதிரி யோசுவாவினுடைய வாழ்க்கையில செஞ்சதை விட பிரம்மாண்டமான அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறாராம். அப்ப உங்க வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னா இப்போ பாருங்க, அங்கே தண்ணியை உரைய வச்சா போதும், ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு காற்றை அனுப்பி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டா போதும். இது இங்கிட்டு மதில் மாதிரி நின்றுக்கும், இது இங்கிட்டு மதில் மாதிரி நின்றுக்கிறோம், நடுவில் வெட்டாந்தரையில் போகிறது மாதிரி போயிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி பண்ண முடியாது. மேலேருந்து வரக்கூடிய தண்ணி அத்தனையையும் நிறுத்தி ஆகணும். புரியுதா? அதுக்கு எங்கே பிரிவு இருக்குதோ, எந்த இடத்துல அந்த ஆறு பிரியுதோ, எங்கேயாவது ஒரு இடத்துல பிரிஞ்சிருக்கும்ல மேலே, அது வரையிலும் இவர் உரைய வச்சிருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணியிருக்க முடியாது, அந்த தண்ணியை நிறுத்தி இருக்க முடியாது, அந்த தண்ணி வழியா இவங்க கடந்து போயிருக்க முடியாது. ஸோ இவ்வளோ பிரம்மாண்டமான காரியங்களை செய்கிற ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு இருக்கிறார். ஆமே. நான் நினைப்பேன், சும்மா லேசாக ஓடுற இந்த தண்ணி, இந்த வாய்க்காலில் சில நேரத்தில் வத்திட்டு கீழே கொஞ்சமாக அந்த பகுதி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வாய்க்கால் மாதிரி ஓடும். அதை அடைக்க முடியாது. அடைச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் அது அப்படியே என்ன ஆயிரும், மேலே மழுவிடும், வேற பக்கத்து திரும்பும். என்னென்னமோ நாங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்த்துருக்குறோம். எதுக்கு அப்படின்னா, ஒரு பிரம்மாண்டமான பரவி பாயக்கூடிய ஒரு நதி, கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு நதி, பொங்கி பிரபாலிக்கிற நதின்னு அதை குறித்து எழுதி இருக்குது. ஏசாயாவில் சொல்லும் போது சொல்லியிருக்கு, பொங்கி பிரபாலிக்கிறது. அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்றது, தழும்ப வரக்கூடியது, நிறைஞ்சு போகக்கூடிய ஒரு நதி, பயங்கர ஃபோர்ஸ் உள்ள ஒரு நதி.
அதை ரெண்டா பிரிச்சு நிப்பாட்டி வச்சிருக்காருன்னா எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான காரியம். அவ்வளோ அற்புதங்களை செஞ்சுட்டு அவர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை கனப்படுத்தி உனக்கு மதிப்பு மரியாதையோட கையை கட்டிக்கிட்டு மோசைக்கிட்ட நின்னது மாதிரி உனக்கு நிக்க வைக்கிறதுக்கு இந்த அற்புதத்தை உனக்கு செய்யறேன்னு சொன்னார் ஆண்டவர். ஆமே, அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவர் ஏற்படுத்துகிற ஒரு தலைவர் அப்படிங்கிறது உங்க பார்வைக்கு சின்ன ஆளு மாதிரி தெரியலாம். நான் தான் நினைக்கிறது உண்டு. இப்போ என்னை தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாவெல்லாம் தெரியாது தானே, ரொம்ப பிரம்மாண்டமெல்லாம் தெரியாது. சில பேர் என்கிட்டே கேட்டிருக்காங்க, சார்லஸ்னோட ரொம்ப பெருசாக இருப்பாருன்னு நினச்சேன், ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாருன்னு நினச்சேன்லாம் கேட்டிருக்காங்க. எனக்கிட்டே வந்து ஆரம்ப நாட்களில் உங்கள் அப்பா இல்லையான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸ்ரீராம் நகர் ஊழியத்தில் இருக்கும் போதெல்லாம் உங்கள் அப்பா இல்லையா அப்படின்னு வந்து எனக்கிட்டே வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் யாரை பார்க்கணுன்னா, நான் சார்லஸ் பாஸ்டர், எங்கள் அப்பா ஃபாரினில் இருக்கார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் அப்பா அப்போ வந்து சிங்கப்பூரில் இருந்தார். நான் அப்போ சொல்லும்போது சொன்னேன், எங்கே இருக்காங்க? சிங்கப்பூரில் இருக்காரு அப்படின்னு. அவர் எப்போ வருவார் அப்படின்னா, தெரிலையே அப்படின்னு சொன்னேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மாட்டாரா அப்படின்னா, அப்போ தான் கேட்டேன், நீங்கள் யாரை கேட்குறீங்க அப்படின்னா, சார்லஸ் பாஸ்டர், அது நான் தான் அப்படின்னா நம்பலை. என் ஆடியோவுக்கும் என்னுடைய நேர பார்வைக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை, ஒரு மாதிரி இருக்கு. அவங்க பொய் சொல்லாதீங்கன்னு பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. நான் சொன்னேன், நிஜமா நான் தான், நிஜமா நான் தான். எங்கள் அப்பா ஃபாரினில் இருக்கார், அவர் ஊழியம் செய்யலை, அவர் வேலை செய்கிறார். நான் தான் என்ன பண்ணுறேன், ஊழியம் செய்கிறேன். நான் தான் சார்லஸ் பாஸ்டர். நான் தான் இங்கே ஸ்ரீராம் நகரில் இருக்கக்கூடிய இயேசு நம்மோடு எழுப்புதல் சபையினுடைய பாஸ்டர். இப்போ ஸ்ரீராம் நகருக்கு பாஸ்டர் நவீன் இருக்கிறார். இப்போ புரியுதா? ஸோ இப்போ அன்னைக்கு அந்த சபையினுடைய பாஸ்டராக நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அப்போ மனிதனுடைய தோற்றம் அல்ல, அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற கர்த்தர் செய்கிற பிரம்மாண்டம் நம்மளை என்ன பண்ணுமா, தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுமா. ஆமே, உங்கள் இடங்கள்ல, நீங்கள் போகிற இடங்கள், நீங்கள் வருகிற இடங்கள், நீங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல உங்களை கனப்படுத்துறதுக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இது முதல்ல தெரியும். ஏதோ உங்க காரியத்தை செஞ்சு முடிச்சுக்கிறதுக்கு இல்லை, அவர் திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு உங்களுக்கு செய்கிறார், எனக்கு செய்கிறார். ஆமே, உங்களை உயர்த்துறது சும்மா உயர்த்தல, அதுக்கு பின்னாடி இன்னொரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆண்டவர் சும்மா எல்லாம் செய்யறது இல்லை. ஆமே, அவர் வந்து சும்மா வெறுமனே எல்லாம் செய்யறது இல்லை. போனா போயிட்டு போ, உனக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன், போனா போயிட்டு போ, உனக்கு வீடு தரேன், போனா போயிட்டு போ, உனக்கு கார் தரேன், அப்படிலாம் தர்றதில்லை. ஒரு வீடு கொடுத்தா அதை நீ ஆண்டவருடைய ஊழியத்துக்கு எப்படி பயன்படுத்துவ? ஒரு கார் கொடுத்தா அதை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நீ எப்படி பயன்படுத்துவ? உனக்கு ஒரு பிசினஸ் வருமானம் கொடுத்தா அதை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நீ எப்படி பயன்படுத்துவ? உனக்கு நல்ல பேச்சு திறமை கொடுத்திருந்தா அதை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நீ எப்படி பயன்படுத்துவ? நல்ல தொழில் திறமை கொடுத்திருந்தா அதை எப்படி ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நீ பயன்படுத்துவேன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ இதை தான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறார். அதை தான் இங்கே சொல்றார். இங்கே சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, அந்த உடன்படிக்கை பற்றி தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ அவங்களுக்கு என்ன பண்ணணும், கட்டளையிடுவாயாக என்றார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து இது இது இன்னும் நடக்கல. இந்த வசனம் என்ன பண்ணல, நடக்கல. அப்படி ஒரு கூட்டம் இருக்குன்னு பார்த்துட்டாங்க. மோசே என்ன பண்ணாரு, 12 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்புனார், வேவு பார்க்க அனுப்புனார். அதுல 10 பேர் வந்து இதை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. 10 பேர் வந்து சொல்லிட்டாங்க. இந்த 2 பேரும் சொன்னாங்க, இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனா அவர்களை நாம எளிதாய் ஜெயிக்கலாம்னு சொன்னாங்க. இந்த யோசுவா காலேபுக்கும் மற்ற 10 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அவங்க எல்லாம் அங்க நடந்ததை அப்படியே பார்த்தாங்க. இவங்க 2 பேர் மட்டும் அதுக்கு மேல இருக்கிற தேவன் செய்ய போறத பார்த்தாங்க. இப்ப நீங்க இங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க, ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நபர்கள் எல்லாரும் ஒரே வார்த்தையை கேட்டாலும், மோசே அனுப்பின 12 பேரும் ஒரே வார்த்தையை தான் கேட்டு போனாங்க. ஆனா 2 பேர் மட்டும் தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ணாங்க, வந்து சொன்னாங்க. மீதம் 10 பேர் என்ன பண்ணாங்க, இப்ப இந்த சொன்னாங்கல்ல, இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்குது, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதையும், அவர் யார் யார, கானானியரை, ஏத்தியர்,
ஏவியர், பெர்சியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர். இது 7 வகையான கூட்டம். 7 தானே? 7 வகையான கூட்டம் அங்க இருக்கு. இது 7 வகையான கூட்டத்தையும் உங்களுக்கு முன்னாடி இருந்து துரத்தி விடுறதுக்கு இங்கே இந்த யோர்தான் நதியை பிரிச்சு உங்களுக்குள்ள நம்பிக்கையை உண்டாக்கணும். சும்மா பிரிக்கல. செங்கடல் அங்க பிரிச்சு காட்டியாச்சு. தண்ணியை பிரிக்கிறதுக்கு வல்லமை உள்ள கடவுள்னு இந்த மக்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த வழியா தான் என்ன பண்ணியிருக்காங்க. இன்னொரு முறை தண்ணியை பிரிச்சு காட்டணும்னு தேவையில்லை. ஆனா எதுக்கு காட்டினார் அப்படின்னா, இந்த 7 கூட்டத்தை பார்த்து பயப்படுற வார்த்தைகளை சொன்னதை கேட்டவங்க இந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க. நீங்க இப்படியே போனீங்க அப்படின்னா கானானுக்குள்ள போனா ஒருத்தனும் போக மாட்டேன். அங்க பாலும் தேனும் ஓடுதுன்னா என்னை சாகரத்துக்காக கொண்டு வந்தேன்னு எகிப்துல இது யோர்தான் நதிக்கு இதுக்கு முன்னாடி செங்கடலுக்கு முன்னாடி நின்றுட்டு கேட்டாங்க பாருங்க. எங்களுக்கு அங்க புதைக்குழி இல்லைன்னு மணல்ல போட்டு புதைக்கிறதுக்காக என்னை கொண்டுட்டு வந்தேன்னு கேட்டாங்க பாருங்க. இதே வார்த்தையை எங்க போய் கேட்டிருப்பாங்க? கானானுக்கு முன்னாடி போய் நின்று யோசுவாட்டையும் கேட்டிருப்பாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவங்களை ஜெயிக்கிறதற்கு வல்லமை உள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார்னு காட்டுறதுக்காக இங்கே ஒரு நதியை, யோர்தான் நதியை என்ன பண்ணாரு? பிரித்து காட்டினாரு. அதை விட பெரிய அற்புதம். நீங்க கேட்கலாம், கடல் பெருசா நதி பெருசாங்க அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே கேட்பாங்க. மோசே கடலை பிரிச்சாரு, யோசுவா நதியை தான் பிரிச்சாரு. நதியை பிரிச்சது எப்படிங்க பெருசாகும்னா, கடலை பிரிச்சது. அதான் முதல்ல சொன்னேன், கடலை பிரிக்கிறது அப்படியே முடிஞ்சு. ஆனா நதி அப்படி கிடையாது. தொடக்கத்துல இந்த 0 பாயிண்ட்ல இருந்து நிப்பாட்டணும். அங்க உருவாகிறதுல இருந்து நிப்பாட்டணும், குறைய வைக்கணும். இது சாதாரண காரியம் இல்லை. இது ஒரு பிரம்மாண்டமான காரியம். நம்மளுடைய பார்வைக்கு இது ஒரு நதி அப்படி தெரியும். ஆனா கர்த்தர் செஞ்சது நதியில செஞ்சதுன்னு இல்ல, இந்த நதிக்கு பின்னாடி இருக்கு பாருங்க மூலம். புரியுதா? நாங்க நிறைய அந்த நீர்நிலை மேம்பாடு இயக்கம் வச்சிருக்கிறதுனால இந்த 0 பாயிண்ட் கண்டுபிடிப்போம். புரியுதா? அப்படிதான் ஒரு முறை நான் மகாராஷ்டிரா போயிருக்கும் போது, நாசிக் அந்த ஏரியா போயிருக்கும் போது, இந்த கோதாவரி ஆத்தினுடைய அந்த 0 பாயிண்ட்டுக்கு போனோம். அது உருவாகிற இடத்திற்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் நான் பார்த்தேன். அங்க போய் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே நம்பல. நான் ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லை. ஏன் அப்படின்னா, அது அப்படியே சொட்டு சொட்டா வடிச்சுக்கிட்டு கிடக்கு. சொட்டு சொட்டா தான் வடியுது. இதுல இருந்து வர்ற தண்ணியா இவ்வளவு பிரம்மாண்டமானதா இருக்குது அப்படின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து அதுக்கப்புறம் கீழே வந்து காட்டினாங்க. அந்த மலையின் கீழே அது கிட்டத்தட்ட ஒரு 600-700 படி இருக்கு. அந்த படியில ஏறி போனாதான் அந்த 0 பாயிண்ட்டை பார்க்க முடியும். அதுக்கு போகையில கம்பெல்லாம் ஊனிட்டு போகணும். போய் பார்த்துட்டு திருப்பி வந்து கீழே பார்த்தோம்னா, கீழே வரும்போது நல்ல இவ்வளவு பெரிய இதுவா வரும். மேல பார்த்ததுக்கும் இதுக்கும் என்ன இருக்காது, சம்பந்தமே இருக்காது. அங்க சொட்டு சொட்டா வடிஞ்சுக்கிட்டு இருக்கும். நான் இப்படியே தான் கேட்டேன், என்னையா அது ஒரு இது இப்படி சொட்டு சொட்டா வடிஞ்சுக்கிட்டு இருக்குது, இதை வந்து இந்த கோதாவரியினுடைய 0 பாயிண்ட்னு சொல்றீங்களே அப்படின்னா, அந்த வரலாறு பூர்வமாகவே எழுதி அங்க வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த யோர்தான் நதியினுடைய 0 பாயிண்ட் எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. அது வரையில என்ன பண்ணணும்? நிறுத்தம். அப்ப இந்த அற்புதத்துல பெருசு கடலை பிரிச்சதா நதியை பிரிச்சதான்னு கேட்டா, நான் நதியை பிரிச்சதா தான் சொல்லுவேன். ஆமே. இப்ப புரியுதா? இப்ப உங்க வாழ்க்கையில செஞ்ச அற்புதம் ஒருவேளை உங்களுக்கு குட்டியா தெரியலாம். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிச்சு அப்படின்னா, தேவன் உங்களோடு இருக்கிறாருங்கிறத நீங்க ஒத்துக்குவீங்க. அதுக்கு தான் இப்படி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப புரியுதா? இப்போ உங்களுக்கு உங்க சபையில உள்ள இன்னொருத்தவங்களுக்கு செஞ்சது வந்து அப்படியே பெருசா தெரியும், பிரம்மாண்டமா தெரியும். ஆனா உங்களுக்கு இப்படி ஏதோ இப்படி தெரியும். நான் சொல்லும்போது சொல்றது உண்டு. ஒருத்தங்களுக்கு 1 கிலோ வெள்ளி கொடுத்தாங்க, ஒருத்தங்களுக்கு 1 கேரட் வைரம் கொடுத்தாங்க. எது பெருசு? இது நோண்டு கல்லு. 1 கேரட் விட்டுருங்க, இது நோண்டு கல்லு. அதான் நான் ஏற்கனவே சொன்னல, ஒரு படிகை பச்சை என் கையில வச்சாங்கன்னு. ஒரு படிகை பச்சை கட்டி எடுத்து இப்படி கையில வச்சுட்டு எவ்வளவு கேட்டா 1 கோடி ரூபா அப்படின்னாங்க. புரியுதா? 1 கிலோ வெள்ளி எவ்வளவு இருக்கும்? ஒரு இந்த நோண்டு கல்லு எப்படி இருக்கு? இப்ப நம்ம பார்வைக்கு எது பெருசா தெரியும்? வெள்ளி பெருசா தெரியும்.
வைரம் எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு கல்லுக்கு போன வெள்ளத்தில் ஒரு கல் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு வெள்ளம் வந்து அரிச்சிருக்கு. அதை வந்து ஒரு பெரிய ஊதா கலர் கல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. பெரிய கல், வைரம் வைடூரியம் மாதிரி அது ஒரு கல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அதனுடைய மதிப்பு வந்து 6000 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க நியூஸில். நான் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. 6000 கோடி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு மாதிரி ப்ளூ கலரில் பெரிய கல். அது ஒரு பூமியில் இருந்தது. அந்த பகுதியில் வெள்ளத்தில் தண்ணி அடிச்சுட்டு வந்து மண்ணை அரிப்புல அரிச்சிட்டு போயிட்டு அந்த கல் மட்டும்படி இருக்குது. அதை ஃபோட்டோ எடுத்து இப்போ இராணுவத்தினுடைய பாதுகாப்பில் வச்சு மற்ற டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன கல், என்ன காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிறது வரல, அதை என்ன பண்ணலை தெரியல. இப்போ அதை அரிச்சிட்ட உடனே, அந்த மண் அரிப்பு வந்த உடனே அதுக்குள்ளே இருக்கிற அந்த பிரமாண்டமான கல் நம்மளுக்கு தெரியுது. கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்து, இராணுவத்துக்கு தெரிய வந்து, அதை ஃபோட்டோ எடுத்து மீடியாவிலலாம் போட்டு திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய எனக்கு வரலாம் தெரிஞ்சிடுச்சு. இப்போ புரியுதா? இந்த கல் எங்கே இருந்துச்சு? அதே இடத்துல தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் சில அரிப்புகள் வரலைன்னா, சில இழப்புகள் வரலைன்னா, சில நெருக்கடிகள் வரலைன்னா, போன ஞாயிற்றுக்கிழமை நான் பேசும்போது பாடுகளை குறித்து பேசுகிறேன். இப்போ புரியுதா? வரலை அப்படின்னா உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான கல்லு வெளியில தெரியாது. ஆமென். நீங்க அந்த அரிச்சிருச்சு, மண் அரிச்சிருச்சுங்கிறதுலயே இருக்கிறீங்க. தண்ணி வந்துருச்சு, அரிச்சிட்டு போயிருச்சு, தண்ணி வந்துருச்சு, அரிச்சிட்டு போயிருச்சுன்னு. அரிச்சிட்டு போனதை விடுங்க, அதுல தெரிகிற பிரம்மாண்டத்தை பாருங்க. ஆமென். உங்க வாழ்க்கையில 2025 நீங்க கடந்து வந்த, 2025க்கு முன்னாடி கடந்து வந்த இந்த மண் அரிப்பெல்லாம் விட்டுட்டு 2026 எதை திரும்ப பார்க்கணும்? அதுக்குள்ள இருக்கிற அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கணும். ஆமென். அதுக்குள்ள இருக்கிற அந்த கர்த்தரை நீங்க பார்க்கணும். அதுக்குள்ள உங்களுக்குள்ளேயே தங்கி இருக்கக்கூடிய அந்த தேவனை நீங்க பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் இந்த மகிமையினுடைய வெளிப்பாடு உங்களுக்கு என்ன பண்ணும்? தெரியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மகிமை தெரியுதா, மண்ணரிப்பு தெரியுதா? என்ன சொல்றாங்க? மண்ணரிப்பு தாங்க தெரியுது. இது வரலாம், அதுதான் என்ன பண்ணுச்சு? தெரிஞ்சிச்சு. மண்ணரிச்சிருச்சுன்னு. இப்பதான் நான் நிஜமா அந்த போட்டோவை எல்லாரும், அந்த நியூஸ் எல்லாரும் எப்படி பார்த்தாங்களோ தெரியல, நான் பார்த்தது இப்படி பார்த்தேன். ஆமென். கவர்மெண்ட் அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடி ரூபாயை நம்ம போட்டிருந்தாங்க. அதனுடைய மதிப்பு எனக்கு சரியா அந்த உங்களுக்கு திருப்பி வேணுனாலும் ஃபார்வேர்ட் பண்ணுறேன். அதை இப்போ புரியுதா? அதை போட்டிருந்தாங்க. இப்போ அது இருந்த மண் தரை, அந்த அரிப்பு வர்றதுக்கு முன்னாடி அந்த மண் தரையினுடைய வேல்யூ என்னன்னு தெரியல. அது ஏதோ ஒரு காட்டு பகுதி தான். அதனால ரொம்ப பிரம்மாண்டமாக கோடிக்கணக்கான இதெல்லாம் இருக்காது. சென்ட்டு 1 கோடி 2 கோடி எல்லாம் இருக்காது. அப்படித்தானே? லட்சங்களில் கூட இருந்துச்சா அப்படிங்கிறத கூட சொல்ல முடியாது. சில இடங்கள்ல ஆயிரக்கணக்கில் கூட இன்னைக்கும் இருக்கு. புரியுதா? அப்படி இருக்கிற ஒரு இடமா கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்ப இந்த இவ்வளவு பெரிய இடம் தான், இந்த இடத்துல மண் அரிச்சிருச்சு. இப்ப இந்த இடத்தினுடைய மதிப்பு என்ன? ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்களேன், ஒரு 6000 கோடி ரூபாய் மதிப்பு. புரியுதா? அதுக்கு முன்னாடி அந்த ஒரு 10க்கு 10 இடத்தினுடைய மதிப்பு ஒரு 1 லட்சம்னே வச்சுக்கோங்களேன். இப்ப மண்ணை அரிச்ச பின்னாடி அதனுடைய மதிப்பு என்னது? 6000 கோடி. இன்னும் அதுக்கு கீழே என்னென்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 6000 கோடியோட முடிய போதா, இந்த கல்லினுடைய இது வெறும் ஒரு மலை மாதிரி எதுவும் கலந்து இருக்குதான்னு தெரியாது. இப்ப ராணுவ பாதுகாப்புக்குள்ள கொண்டு வந்து அதை என்ன பண்றாங்க? டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப புரியுதா? நாங்க சொல்றது புரியுதா? இப்ப இந்தியாவில் தங்கம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது வந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு போதுமான தங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க? அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உள்ள இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் எடுத்து அதையும் நியூஸ்ல எல்லாம் போட்டாங்க. இப்ப அந்த தங்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரலாம் அந்த இடத்தினுடைய மதிப்பு என்ன? இப்ப அதை நீங்க வாங்கணும்னு நினைச்சா கூட வாங்க முடியாது. ஏன்னா கவர்மெண்டினுடைய இதுக்கு போயிடுச்சு. அதனுடைய மதிப்பு மில்லியன் பில்லியன் கணக்கான கோடி ரூபாய்கள் மதிப்புல போயிடுச்சு. யாரையும் நம்ம சாராத அளவுக்கு தங்கத்தை இதை வெட்டி எடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா தங்கம் வந்து சாதாரணமா ஒரு இரும்பை போல பயன்படுத்துற அளவுக்கு வந்துருங்கிறாங்க. அந்த அளவுக்கு அதனுடைய அதிகமான
தங்க சுரங்கங்கள், தங்க இடம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இது மாதிரி தான் நம்மளுக்குள்ள கர்த்தர் தங்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம், படிகபட்சம் அப்படின்லாம் சொல்றதை விட இன்னும் பிரம்மாண்டமா என்னென்ன காரியத்தை கண்டுபிடிக்க போறாங்களோ தெரில. புரியுதா? இதெல்லாம் எங்க இருக்கு? நம்மளுக்குள்ள இருக்கு. ஆனா என்ன, என் வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு சின்ன நெருக்கடி, ஒரு சின்ன இழப்பு, ஒருத்தங்க பேசுறது, ஒருத்தங்க நம்மளுக்கு எதிர்மறையாய் சொல்லக்கூடிய நம்பிக்கை இல்லாத வார்த்தைகள், நம்மளை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்மளை உடைச்சு என்ன பண்ணியிருக்கு? அரிச்சு அதை அப்படியே வீணடிச்சிட்டது போல நம்ம நினைக்கிறோம். அவர் சொல்றாரு, இந்த உடைப்பும் இந்த அரிப்பும் வரலைன்னா, மண் அரிப்பும் வரலைன்னா உனக்குள்ள இருக்கிற பிரம்மாண்டம் தெரியாது. அந்த பிரம்மாண்டம் தெரியல அப்படின்னா உன் மதிப்பு உனக்கே தெரியாது. அதுதான் ஆண்டவர் சொல்ற காரியம். இப்ப என் மதிப்பு எனக்கே தெரியாது கர்த்தர் என்னை உடைக்கலைன்னா. நிறைய இடத்துல போகும்போது என் மதிப்பு எனக்கே தெரிய மாட்டேங்குது. புரியுதா? என்னை அவங்க பார்க்கிற பார்வையில என்னைய நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா நான் ஒரு அற்பம், ஒரு சாதாரணமாக தான் எனக்கு தெரியுது. ஆனா எனக்குள்ள ஏற்பட்ட இந்த 25 வருஷமா நான் கடந்து வந்த இந்த ஊழியத்தின் அனுபவங்கள், அரிப்புகள் எல்லாம் எப்படி காட்டுது? ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்லா அவங்களுக்கு காட்டுது. உங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கை யாரோ ஒருத்தருக்கு பிரம்மாண்டமா காட்டப்படுது. ஆமே. அவங்க பார்க்கறது மாதிரி நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களை நீங்களே பிரம்மாண்டமா பார்ப்பீங்க. நீங்களே பிரம்மாண்டமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்படியே காலர் ஆட்டிக்கிட்டு பெருமையா தெரியறதுக்கு இல்லை, கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு. என்னை கர்த்தர் இப்படி வச்சிருக்கிறார். கர்த்தர் என்னை பொக்கிஷமா வச்சிருக்கிறார். கர்த்தர் என்னை கனமுள்ள பாத்திரமாய் வைத்திருக்கிறார். யாரோ ஒருத்தரை மட்டும் இல்லை, கர்த்தர் எல்லாரையும் அப்படி கொண்டு வந்து அப்படி நிறுத்துகிறதுக்கு விரும்புகிறார். அதுதான் இங்க சொல்றாரு, நீங்க பார்த்து பயந்து 10 பேர் தொட நடுங்கி வந்து சொன்ன அதே நபரை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இந்த யோர்தான் நதி வழியாய் நீங்கள் கடந்து போகணும். இதுதான் அடையாளம். எரிகோ கோட்டையை உடைச்சு ஆகணும். அதுதான் உங்களுக்கு அடையாளம். புரியுதா? நீங்க இப்படிப்பட்ட யுத்தங்கள் எல்லாம் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு என்னது? அடையாளம். போற வழியிலே சின்ன சின்ன ஆட்கள் எல்லாம் அடிக்கணும். நான் தான் ஏற்கனவே சொல்லுவேன், உங்களுக்கு சின்ன பிள்ளையில வேக்சின் போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த நோய் கிருமிகளை உங்களுக்குள்ள விட்டு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸை வச்சு, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த யுத்தம் பண்ணக்கூடிய செல்லை வச்சு அந்த கிருமிகளை எல்லாம் அடிச்சு கொள்ற அளவுக்கு அதனுடைய தரத்தை குறைச்சு என்ன பண்றாங்க? இப்போ 100% ஒரு 30% வீரியத்தை குறைச்சு கொண்டு வந்து உங்களுக்குள்ள விட்டு உங்களை ஜெயிக்க வச்சு பழகுறாங்க. எதுக்கு? எதிர்காலத்தில் நீங்க வளர்ந்து வரும்போது உங்களை தாக்கக்கூடிய நோய் கிருமிகளை ஜெயிக்கிறதற்கு உங்களுக்குள்ள என்ன பண்ண வேண்டியது இருக்கு? பயிற்சி கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆமே. அப்ப கானானை சுதந்திரிக்கிறது அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ண வேண்டியது இருக்கு? பயிற்சி எடுக்க வேண்டியது இருக்கு. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா அதுக்கு முன்னாடி பயிற்சி எடுக்கணும். சும்மா கையை கட்டிட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்துட்டு அப்படியே முக்காடு போட்டுட்டு வந்துட்டு பைபிள் எடுத்துட்டு வந்துட்டு தோத்திரம் ஆத்திரம்ட்டு போகிறதுனால என்ன பண்ண முடியாது? ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா, கானானை பார்க்கணும்னா யுத்தம் பண்ண நீங்க ரெடியா இருக்கணும். ஆமே. மேடு பள்ளங்களை கடக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். ஆறுகளை கடக்கிறதுக்கு நீங்கள் ரெடியா இருக்கணும். எரிகோ மதில்களை உடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ரெடியா இருக்கணும். அப்படிங்கிற பயிற்சியை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்து மோசையை வழி நடத்தி வர வச்சு, யோசுவாவை வழி நடத்தி வர வச்சு அந்த கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் சுதந்திரிக்கப்பட்டது மாதிரி உங்களை ஆண்டவர் வழி நடத்தி வருகிறார். ஆமே. அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு ஒரு திருச்சபை இருக்கு, அதுக்கு ஒரு லீடர் இருக்கிறார், அப்படித்தானே? ஆமே. இன்னொரு சபைக்கு அதுக்கு வேற லீடர் இருக்கிறாங்க. இந்த திருச்சபைக்கு இங்க நான் இருக்கிறேன், நம்மளோட பிரான்ச்சுக்கு இன்னொரு பாஸ்டர் இருக்கார். புரியுதா? அந்தந்த சபையில அந்தந்த காரியங்கள். இப்ப உங்களை நடத்துறதுக்கு வச்சிருக்கிற லீடர் யாருன்னா அவர் தான். இப்ப அவங்க மூலம் என்ன சொல்றாரு அப்படின்னா, யோசுவா மூலம் இந்த ஜனங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் கர்த்தர் சொல்றத கேளுங்க. நான் யோசுவா சொல்றத கேளுங்க அப்படி சொல்லல. அதுக்கு முன்னாடி நீங்க படித்தீங்கன்னா அதுக்கு தெரியும். ஏ 9வது வசனத்தை படிக்கல.
உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. இப்ப சபைக்கு எதுக்கு கூடி வந்திருக்கிறீங்க? இங்கே சேர்ந்து, புரியுதா? நீங்க சபையில சேர்ந்து சபைக்குள்ள வந்து இங்க யார் வார்த்தையை கேட்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். அப்படி கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கவனமா கேட்டா, புரியுதா? இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாங்க, ஆனா அடுத்த லெவலுக்குள்ள போறது இல்லை. அவங்களா ரைட் 3 மணி நேரம் இன்னைக்கு ஆராதனை சூப்பர் அப்படின்ட்டு போயிடுறது, இல்லைன்னா காதுல போக வந்துச்சு அப்படின்ட்டு போயிடுறது, அவ்வளவுதான். அப்படி இல்லை. இங்க சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தர் சொல்றதை நீங்கள் என்ன பண்ணணும்? கவனமா கேட்கணும். அப்படி கேட்டாதான் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளை உங்களுக்கு என்ன பண்ணும்? தெரியும். ஜீவனுள்ள தேவன் உங்கள் மத்தியில இருந்து அங்க கானாரியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் எபூசியரையும் அப்படின்னு அந்த 7 வகையான கூட்ட மக்களை சிதறடிக்க போகிற, உடைக்க போகிற, நொறுக்க போகிற, பிரிக்க போகிற, அவங்களை ஜெயிச்சு உங்களை அந்த இடத்துல தலைவராக வைக்க போகிற அந்த காரியங்களை உங்களுக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. சோ அதுக்கு தான் கர்த்தர் உங்களை சபைக்கு என்ன பண்றாரு? கொண்டு வர்றாரு. சபைக்கு வர்றதுங்கிறது கடமை கிடையாது, புரியுதா? நாங்க சின்ன பிள்ளையா இருக்கலாம் கடன் திருநாள் பூசை அப்படி சொல்லி கொடுத்தாங்க. இது கடன் கிடையாது, இது கட்டளை. இது கற்பனைகளையும் கட்டளைகளையும் நிறைவேற்ற வேண்டியது. இதை விட முக்கியம் ஒண்ணு இருக்கா? இல்ல. இது கர்த்தரை விட முக்கியம், ஆராதனையை விட முக்கியம் ஒண்ணு இருக்கா அப்படின்னா இல்ல. இப்ப பிரதமர் இன்னைக்கு உங்களை பார்க்கறதுக்கு தேதி கொடுக்கிற, ஆராதனையா பிரதமரை பார்க்கிறதா? இப்ப சொல்லுவோம் ஆராதனை. புரியுதா? ஆனா என்ன தெரியுமா இருக்கும்? இன்னைக்கு அவரை போய் பார்க்காம ஆண்டவரை நீங்க பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆசீர்வாதம் இருந்திருக்கும். இப்ப சாத்தான் என்ன பண்ணும்? ஆண்டவரை நீங்க கண்ணால பார்க்கல. அதான் ஒரு ஊழியக்காரரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க சபை விசுவாசி சொன்னாங்களாம், கல்யாணம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, போயிடும், முடிஞ்சிடும், சபை இங்கேயே தான் இருக்கும், சபை இங்கேயே தான் இருக்கும். நான் கல்யாணத்துக்கு போயிட்டு சாயந்தரமா வந்து கூட சபையை என்ன பண்ணிக்கலாம், கல்யாணம் போயிடும், வீடு பிரதேசம் போயிருமா, கல்யாணம் போயிருமா, சாவும் போயிருமா. அதுக்காக நாளைக்கு கொண்டா அப்படின்னு அந்த பணத்தை தோண்டி எடுத்துட்டு வந்தோம், அல்லது அந்த இதை எரிக்காம வச்சிருந்தோம், நாளைக்கு நான் ஊர்வலம் போவோம்னு பண்ண முடியாதான். ஆனா சபை அங்கேயே தான் இருக்குமா. எவ்வளவு மக்களுக்கு வெளிப்பாடு பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எங்கேயும் போகாம அங்கேயே இருக்கிற சபைக்கு வர வேண்டியதுக்கு நீ வராம அது போயிடும் இது போயிடும்னு இது பண்ணிடணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது போற, செத்தவன் என்ன பண்ணட்டும்? அடக்கம் பண்ணட்டும். மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படி சொல்லிட்டேன். அது ஒரு புரியாத கான்செப்டாவே இருக்குல்ல. மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். செத்து போனவன் எப்படி அடக்கம் பண்ண முடியும்? ஆவியில செத்தவன், ஆத்மா மரணத்தை வச்சிருக்கவன், சரீரத்துல செத்தவனை போய் அடக்கம் பண்ணட்டும். நீங்களும் நானும் யாரு? உயிர் தெழுந்தவங்க, ஜீவன் உள்ளவங்க. அப்ப நீங்க எங்க வரணும்? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க ஆலயத்துக்கு வரணும். ரொம்ப சிம்பிளா முடிச்சார். மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். எனக்கு முக்கியம் இன்னைக்கு என்னது? தேவனை துதிக்கிறது, தேவனை தொழுது கொள்ளுகிறது. அதெல்லாம் பேச நல்லதா இருக்கான் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. பேச நல்லா இல்ல, நடைமுறையும் இதுவே. ஆமென், அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லுங்க, எத்தனையோ பாஸ்டர் செத்து போனவங்களை ரூம்ல வச்சுட்டு வந்து ஆராதனை நடத்தினவங்க இருக்கிறாங்க. நான் இங்க திண்டிவனத்துக்கு வந்த புதுசுல செங்கல்பட்டுல ஒரு பாஸ்டர் உள்ள ரூம்ல உள்ள வச்சுட்டு வெளியில வந்து ஆராதனையை முடிச்சுட்டு, ஆராதனை முடிஞ்ச உடனே சொன்னதை நான் பார்த்துருக்கிறேன். ஆமென், புரியுதா? நிறையா அது மாதிரி இங்கே ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை, எத்தனையோ இடத்துல இந்த காரியங்களை எல்லாம் நான் கண்ணால பார்த்துருக்கிறேன். சில இடங்களை கேள்விப்பட்டு இருக்கிறேன். அந்த இடத்துல நான் இருந்தும் இருக்கிறேன், சில நிகழ்வுகளை நான் கேட்டும் இருக்கிறேன். புரியுதா? இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கணும். இதுல சென்னையில் கல்யாண்குமார் அவங்க ஒய்ஃபை இறக்கும்போது அவர் அப்படிதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 3 நாளோ என்னமோ 4 நாளோ வச்சிருந்தாங்க.
அந்த காரியங்கள். ஆராதனைக்கு யாரும் என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறது. எத்தனையோ ஊழியர்களுடைய வாழ்க்கையில் அப்படி பார்த்துருக்கோம். அப்போ முக்கியம் எது அவங்களுக்கு? தேவன். அதில் நிறைய பேர் இன்னைக்கு ஆராதனை இல்லை, இன்னைக்கு அடக்கம் தான் வா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினவங்கெல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத முக்கியத்துவப்படுத்தக்கூடிய ஒரு நபர் எங்கேயோ ஒரு மூலையில் அரிச்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலம் போல மற்றவங்க பார்வைக்கு தெரியலாம். என்னையா பெருசா வந்துட்டார் சார்லஸ். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பார்க்குறாங்க. என்ன பெருசா வந்துட்டார், இவர் படித்து இவர் ஒழுங்காக வேலைக்கு போயிருந்தாருன்னா இன்னைக்கு எவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாம், எவ்வளோ இது பண்ணியிருக்கலாம், எவ்வளோ பிஸ்னஸ் இது பண்ணியிருந்துருக்கலாம், எப்படியோ வந்திருந்துருக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு வெளியில் என்ன பண்ணுறாங்க. என்னை ஆரம்பத்தில் பார்த்தவங்களாம் அரிச்சுக்கிட்டு போன நிலம் மாதிரி தான் பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? அந்த நிலத்துக்கு மத்தியில் இருக்கு பாருங்க ஒரு பெரிய கல், இராணுவ பாதுகாப்பு போட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி பார்க்குறாங்க இன்னைக்கு. என்னைய அற்பமாய் பார்த்து அரிச்சுக்கிட்டு போன மண்ணு மாதிரி பார்த்த ஆட்கள் கூப்பிட்டு இன்னைக்கு எனக்கு இதை செஞ்சு கொடுன்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா இதுதான் தேவன் உங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியம். இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு விட்டுறக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு விட்டுறக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஆமா, அரிப்புண்ட நிலம் அப்படின்னா இன்னும் ஏதோ தண்ணி வந்து வேகமா அரிக்குதுன்னா என்ன அர்த்தம்? உள்ள ஏதோ புதை பொருள் இருக்குன்னு அர்த்தம். ஆமென். ஏதோ ரகசியம் உள்ள மறைஞ்சிருக்கு, ஏதோ ஒரு பிரம்மாண்டம் உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அது எப்படி காட்ட போகுது? தனித்துவமா காட்ட போகுது. ஆமென். அது உங்களை எப்படி காட்ட போகுது? தனித்துவமாய் உங்களை காட்ட போகுது. அப்படி காட்டும் போது நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னையாது அப்படின்னு நீங்க அது அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாய் பார்க்கிற அளவுல அந்த நிகழ்வுகளை வந்து என்ன பண்ணும் உங்க வாழ்க்கையில நடக்கும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா நீங்க பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில அது நடக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். நிறைய காரியங்கள் இப்படி நன்மையான காரியம் நடக்குது. இன்னொரு வசனத்தை கூட படிச்சிருங்களேன் அப்படியே. 1:17 யோசுவா 1:17. நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். ஆமென். இங்க சொல்லும்போது சொல்றாங்க, இப்ப ஜனங்கள் யோசுவாவோடு கர்த்தர் இருக்கிறத பார்க்கறாங்க. இப்ப யோசுவாவை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திட்டார், அடுத்த தலைவர் அப்படிங்கிற இடத்துல நிறுத்திட்டார். இப்ப அந்த அங்க இருந்த கூட்டத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க மோசையோடு இருந்தது போல உம்மோடும் இருப்போம் அப்படி சொல்றாங்க. இருப்பாராக அப்படி சொல்லிட்டு இந்த மக்களும் என்ன பண்ணுவாங்களாம், அவருக்கு செவி கொடுத்தது போல உங்களுக்கும். அவர் போனா போனோம், வந்தோன்னா வந்தோம். ஒரு 12 பேரை பிரிச்சு போய் வேவு பார்த்துட்டு வாடினாரு, வேவு பார்த்தோம். புரியுதா? யுத்தத்தில் வந்து 2 பேரை வந்து கையை பிடிச்சிக்கிட்டு நின்னாங்க. யுத்தம் பண்ணுன்னு சொன்னவங்கலாம் யுத்தம் பண்ணாங்க. அங்கே சாகரத்தை குறிச்சோ வேற எதை குறிச்சோ யோசிக்கல. போனாங்க, வாடினாங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் எழுந்திரிச்சு நின்னாங்க மணிக்கணக்கா. கொண்டு போய் யோசுவாவை கொண்டு போய் விட்டுட்டு அவர் கர்த்தரை சந்திக்க போயிட்டாரு. இவர் வெளியில வந்து என்ன பண்ணார், ராத்திரி பகலுமா என்ன பண்ணாராம், 40 நாள் நின்னாராம். இரவும் பகலும் நின்னாராம். இன்னைக்கு நம்மளுக்கு ஆராதனையில 10 நிமிஷம் நிக்க முடியுதா சொல்லுங்க? முடியல. 40 நாள் இரவும் பகலும், டே அண்ட் நைட். ஒருத்தர் நிலையாய் நின்றார் அப்படி எழுதி இருக்கு. இப்ப யோசுவாவினுடைய தலைமைத்துவத்துக்கு காரணம் என்ன பாத்தீங்களா? சும்மா விட்டுறல, அவ்வளவு திரளான இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரன் உள்ள கர்த்தரை சந்திக்க போயிருக்காங்க, மலைக்கு மேல ஏறி போயிருக்காங்க. அந்த பிரசன்னம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள எல்லாரும் போகக்கூடாது. அவன் கர்த்தரை சந்திக்க போயாச்சு மோசே. அதுக்கு வெளியில அவுட்டர்ல இவன் என்ன பண்ணானா, உக்காந்தான், படுத்தான், தூங்கினான், பிறண்டான்லாம் எழுதல. பைபிள் சொல்லுக்கு 40 நாள் இரவும் பகலும் நிலையா என்ன பண்ணானா நின்றான். டென்ஷன் சில மாதிரி நின்னான். 40 நாள் முடிஞ்ச உடனே அவனுக்கு கால் எடுத்து எப்படி ஈஸியா வச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கால் வலிச்சிருக்குமா, வலிச்சிருக்காதா? வீங்கியே போயிருக்கும். நின்று பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 3 மணி நேரம் தொடர்ச்சியா நின்றுட்ட உடனே கீழே உட்காந்து கால் அப்படி லேச அப்படி அமுக்கணும் போல இருக்குது. நான் உட்காந்த உடனே சில நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கீழே உட்காந்து அப்படி காலை ஒரு 2 அமுக்கு அமுக்கிட்டு காலை 2 ஆட்டு ஆட்டிட்டு தான் உட்காந்து அப்புறம் தான் உங்கள் ஹோம்ஒர்க்லாம் வாங்கி நான் கையெழுத்து போடுவேன், பார்த்துருப்பீங்க.
3 மணி நேரம் நின்னதுக்கு 40 நாள் இரவும் பகலும் என்ன பண்ணாரா? பகல்ல நின்னாருன்னு போடல, இரவும் பகலும் நின்னாராம். அதனாலதான் கர்த்தர் அந்த மனுஷனை தூக்கிட்டு வந்து மோசையை வச்ச இடத்துல வச்சு மோசையை செஞ்சதை விட பிரம்மாண்டமான காரியத்தை செய்ய வச்சார். அப்ப கர்த்தர் உங்களோட இருந்து செய்யணும்னா நீங்க கர்த்தருக்கு என்ன செய்யறீங்க? அவ்வளவுதான். கர்த்தருடைய ஆலயத்தோடு உங்கள் தொடர்பு என்ன? அப்படியே 10 மணிக்கு அப்படியே ஊந்து மெதுவா போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிறதா? முடிஞ்சவன ஜோத்திரம் ஆத்திரம் ஓடிடுவோம் அப்படிங்கிறதா? இல்ல ஆண்டவருக்காக என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு ஆராதனை அப்படின்னா எவ்வளவு ஏற்பாடு இருக்கு தெரியுமா சபையில? சும்மா அப்படியே வந்து என்ன பண்றது இல்லை, கதவை திறந்து விட்டு டொக்குன்னு வந்து உள்ள உட்காந்துக்கிறது இல்லை. இதுல எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? என்ன காரியங்கள் செய்யணும் தெரியுமா? இப்ப இதெல்லாம் யாரு பாஸ்டர் செஞ்சு பாயெல்லாம் போட்டு வைக்கட்டும் அப்படியா? இல்ல, இதுக்கெல்லாம் முயற்சி எடுக்கணும். சொல்லுங்க, முயற்சி எடுக்கணும். இதுக்கு எடுக்கணும். இப்ப யாரு அப்படின்னா இங்க திண்டிவனத்துல உள்ள லோக்கல்ல உள்ளவங்க, நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு முயற்சி எடுக்கணும், முன்னாடி வரணும், அந்த வேலைகளை செய்யணும், இப்படி ஆயத்தம் பண்ணணும். இப்போ மியூசிக் வாசிக்கிறவங்க முன்னாடி வரணும், அப்படியே பின்னாடி என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஆராதனை முன்னாடி இருக்கணும், அதுக்குரிய ஒழுங்குகள் முன்னாடி இருக்கணும். அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? யோசிக்கணும். சுவிசேஷ காரியங்கள் மாசத்துல ஒரு நாளைக்காவது நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த வேலையை செய்யணும். கைப்பிரதி ஊழியங்கள் செய்யணும், இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்யாம எனக்கு ஒரு பிரம்மாண்டம் இப்போ யோசுவாவுக்கு செஞ்சது மாதிரி, மோசைக்கு செஞ்சது மாதிரி, சார்லஸுக்கு செஞ்சது மாதிரின்னு சொல்லக்கூடாது. ஆமென். கர்த்தர் செய்யணும் அப்படின்னா நான் எதையாகிலும் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? செய்யணும். புரியுதா? என் மகன் ஒரு நாள் சொன்னான், அப்பா அடுத்த வாரம் நான் எழுதிடுறேன் இந்த ஹோம்ஒர்க்கை அப்படின்னு. நான் சொல்லும்போது சொன்னேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா நான் எழுத எனக்கு நேரம் இல்லை, அடுத்த வாரம் எழுதுறேன் நான் உடனே சொல்லும்போது சொன்னேன் இல்லை, ஒரு ஸ்கூல் ஹோம்ஒர்க் எழுதலைன்னா என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். காலைல சீக்கிரம் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எழுதிடுவேன் அப்படின்னா அதை செய். ஆமே. காலைல எந்திரிச்சு வந்து வேகமாக சொன்னேன், அப்படி இப்படி கட்டி பிடிச்சி சொன்னான் டன் அப்படின்னு. என்னடி அப்படின்னா, நான் முன்னாடியே எந்திரிச்சு என்ன பண்ணேன்? எழுதுனேன். 20 நிமிஷத்துக்குள்ளே எழுதி போடலாம்னா சொன்னீங்க, 2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா. சொன்னா 2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா. புரியுதா? 2 மணி நேரம் ஆகுது, 10 மணி நேரம் ஆகுது, பிரச்சனை இல்லை, முடிச்சிட்டு இல்லை சோத்துறப்போ அப்படின்னு. அப்ப பாருங்க, இப்ப எதோட கம்பேர் பண்ண வேண்டியது இருக்கு? உன் ஸ்கூல் ஹோம்ஒர்க்கு, நீங்க வேலை செய்யறவங்க உங்களுடைய வேலை காரியங்கள், பிசினஸ் பண்றவங்க உங்க பிசினஸ், அதற்கு கொடுக்கிற நேரத்துல அது மாதிரி நீங்க ஆண்டவருக்கு கொடுத்தா போதும். அதை விட ரொம்ப பெஸ்டாவெல்லாம் கொடுக்க வேண்டாம். அதுல ஒரு குறிப்பிட்ட நேரம் தான், 8 மணி நேரம் நீங்க அதுக்கு கொடுக்குறீங்க. புரியுதா? அப்ப 6 நாள் வேலை நாளா உங்களுக்கு? 7 நாள்ல 6 நாள் வேலை நாள். சில பேருக்கு 7 நாளுமே வேலை நாளா இருக்கு. 6 நாள் வேலை நாள் வச்சுக்க, இல்லைன்னா 5 நாள் கூட வச்சுக்கிறீங்க. என்னாச்சு? 40 மணி நேரம் உலகத்துக்கு வேலைக்கு கொடுக்குறீங்க. 2 மணி நேரம் ஆண்டவருடைய காரியத்துக்கு கொடுக்க கூடாதா? கேளுங்க பக்கத்துல. அந்த கணக்குக்கு தசம பாகம் போட்டீங்கன்னா 4 மணி நேரம் கொடுக்கணும். ஆனா என்ன, அதுக்கு பாருங்க, இதை எழுதலை, அதை பண்ணலை, இதை பண்ணலை, நான் நோட்டை வச்சுட்டு வந்துட்டேன். ஸ்கூல்ல போய் நான் நோட்டை வச்சுட்டு வந்துட்டேன்னா என்ன நடக்கும்? பனிஷ்மெண்ட் முதல்ல கொண்டு வராததுக்கு ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட். டீச்சர் மாதிரி சொல்லுங்க, டீச்சரா இருக்கிறவங்க சொல்லுங்க, பிள்ளைங்க கொண்டு வரலைன்னா என்ன பண்ணுவீங்க? கொடுக்க கூடாதுன்னு கொடுக்காமையா இருக்கிறீங்க? அது கவர்மெண்ட் சொல்ற வார்த்தை. நீங்க என்ன பண்றீங்க? அதை தான் நாங்க கேட்கிறோம். ஒரு முறை எழுதிக்கிட்டு வரலைன்னா நாளைக்கு வரும்போது 5 முறை எழுதிட்டு வான்னு சொல்லுவாங்களாம். அது உங்க கிளாஸ் பத்தி பேசக்கூடாது, பொதுவானதை பத்தி பேசுங்க. இப்ப எங்கெல்லாம் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் எப்படி இது பண்றாங்க, செய்யறாங்கல்ல. நாங்க படிக்கும் போதெல்லாம் வெளியில தோப்புக்காரணம் போடணும். புரியுதா? எங்களுக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், இப்படி ஒரு மாதிரி இப்படி நிக்க சேர மாட்டியா அப்ப நிக்க வச்சிருவார். அதுவும் குதிகால கீழே ஊனக்கூடாது, குதிகால தூக்கிக்கணும்.
தூக்கிக்கிட்டு இப்படி ஒரு மாதிரி பெண்டு பண்ணி இப்படி இப்படி என்ன பண்ணணும், நிற்க வச்சிருவார். சேர் முட்டியும் அதுக்கு பேர், புரியுதா? நிற்க வச்சிருவாரு. சாதாரணமாக முட்டி போட்டால் கூட அவள் வலிக்காது. இந்த தொடையெல்லாம் அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிடும், வலிக்க ஆரம்பிச்சிடும். ஒன்றும் சொல்ல முடியாது. வீராப்புக்கு அப்படியே நிற்கணும், நின்னோம். ஆனால் இன்னைக்கு அது மாதிரியான கிறிஸ்தவத்துக்கு காரியத்திற்கு அப்படியான பனிஷ்மெண்ட் எல்லாம் இல்லை. என்ன இல்லை? இல்லை. வாழ்க்கை கல்விக்கு பனிஷ்மெண்ட்டே கிடையாது, வயிற்றுக்கு கல்விக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. அதனால தான் இன்னைக்கு பிழைப்புக்கு அடுத்த காரியங்களில் ஜனங்கள் கொடுக்கிற முக்கியத்துவம் கடவுளுக்கு கொடுக்கறது இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றார், உன் கூட நான் என்ன பண்ணுறேன், இருக்கிறேன். அப்படியே எழுப்பி நின்று நம்ம சொல்ல போகிறோம். இந்த நாளில் மோசைக்கு செஞ்சது பிரம்மாண்டமாக வெளியில் தெரிஞ்சிச்சு, மோசை மூலம் செஞ்சது. ஆனால் யோசுவாவின் மூலம் செஞ்சது பிரம்மாண்டமாக தெரியாது. ஏன்னா அது செங்கடல், இது நதி. செங்கடல் எல்லாருக்கும் தெரியும், நதி எல்லாருக்கும் தெரியாது. ஆனா அதுல செஞ்ச அற்புதத்தை விட பெரிய அற்புதம் இதுல பண்ணியிருக்கேன். அதை விட பிரம்மாண்டமான காரியம் யோசுவாவின் வாழ்க்கையில செஞ்சார். எரிகோ மதிலை இடிக்கிற போது சுத்தி நடடான்னு சொன்னாரு, சுத்தி தான் நடந்தாங்க. யாரும் இடிக்கவெல்லாம் இல்லை, சுத்தி நடந்து ஆர்ப்பரி, அவ்வளவுதான். முதல் நாள் ஒரு முறை, 2வது நாள் 2 முறை, 3வது நாள் 3 முறை, 4வது நாள் 4 முறை, 5வது முறை 5 முறை, 6வது நாள் 6 முறை, 7வது நாள் 7 முறை சுத்தி ஆர்ப்பரிச்சாங்க. ஆட்டோமேட்டிக்கா மதில் சுவர் இடிச்சு விழுந்துருச்சு, உள்ள போயிட்டாங்க. இவங்க இடிக்க முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நகரத்தின் மதில் சுவருங்கிறது சாதாரணமாக இடிக்க முடியாது. சீன பெருஞ்சுவரை பற்றி நம்ம பேசுவோம், சாதாரணமாக ஒன்றும் பண்ண முடியாது. ராஜாக்களுடைய கோட்டைகளை எல்லாம் நம்ம போய் பார்க்குறோம், செஞ்சி கோட்டை, இந்த மாதிரி ஏதோ கோட்டைகள் இருக்கு. அதனுடைய மதில்களை எல்லாம் பாருங்க, அது எப்படி இருக்கு. ஒரு சின்ன ஒரு ராஜா கோட்டையோட மதில ஒரு காம்பவுண்டு சுவர்னு சொல்லணும், அதையே நம்ம உடைக்க முடியாது. ஆனா எரிகோ கோட்டையை கர்த்தர் சொன்ன பிரகாரம் சுத்தி கத்துனதுனால கர்த்தர் இடித்து போட்டுட்டார். தூதர்களை அனுப்பி எல்லாத்தையும் தகர்த்து போட்டுட்டார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்றதை நீங்க கேட்கணும், அவ்வளவுதான். கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு நம்பணும். 2வது கர்த்தர் சொல்றதை அதை செய்யணும். கர்த்தர் செய்ய சொன்னதை நீங்கள் செய்யணும், அவ்வளவுதான். 2 ரொம்ப சிம்பிளான வேலை தான். அவர் செய்ய சொல்றது ரொம்பலாம் இல்லை. இதை நடந்து சுத்தி வாடாங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. இதை உடைச்சு பாதை உண்டாக்கடான்னு சொல்லியிருந்தாங்கன்னா பெரிய வேலை அது. அவர் அதை சொல்லலை, சுத்தி நடந்து வா, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டார், ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டார். உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போய் அந்த தண்ணியில உன் கால் படுறது மாதிரி நிக்க சொல்லு அப்படி சொன்னார். பிரிக்கிறது உன் வேலை இல்லை, நிக்கிறது உன் வேலை. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை தன்னுடைய தெய்வமாய் கொண்டு இருக்கிற பிள்ளைகள், அவர் சொன்னதை மட்டும் செய்வாங்க, அவ்வளவுதான். அவங்க பிரம்மாண்டமா இருப்பாங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்க உங்களுக்குள்ள மறைந்து கிடக்கக்கூடிய பொக்கிஷங்களை பார்க்கிறதற்கு கர்த்தர் அனுமதிக்கிற காரியங்களை நீங்கள் பயத்தோடும் அதை ஒரு பிரச்சனையாகவோ அதை ஒரு வேற ஏதோ ஒரு காரியமா நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நாள்ல அதுல இருந்து விடுதலை ஆயிடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, நீங்க சொல்ல சொன்ன விதத்துல சொல்லிட்டேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தர் என்னோடு இருக்கிறார்னு கேட்டு அதன்படி செய்கிறவர்களுக்கு எப்படி ஒரு மண் அரிப்புல ஒரு பிரம்மாண்டமான பல ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள ஒரு கல்லு தெரிஞ்சிச்சோ, அது மாதிரி இவங்களுக்குள்ள அந்த மகிமை, உம்முடைய மேகம், உம்முடைய பிரசன்னம், உம்மோடு கூட இருக்கிற அந்த அனுபவம் மற்றவர்களுக்கு தெரிய பண்ணும்படி இந்த கீழ்ப்படிதல் இவர்கள் வாழ்க்கையில வரட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும். இவங்களை பத்திரமா கொண்டு வந்தீங்க, ஸ்தோத்திரம். பத்திரமா கொண்டு போங்கப்பா. இவங்க மலை மற்ற காரியங்களை உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம உங்களுடைய பிள்ளைகள் திரும்பி போகிறதற்கு சாதகமாக்கி கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். பிரயாணங்கள்ல எல்லாம் கூட இருங்க. மீண்டும் அடுத்த வாரத்தில் நாங்கள் சந்திக்கிற வரையிலோ உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் இவர்களோடு கூட இருந்து
இவர்களை நடத்தட்டும், இவர்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினால இவர்கள் தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மாத்திரம் மகிமை அடைவீராக. உம்முடைய பிரசன்னம் இவர்களை விட்டு விலகாமல் இருக்கிறதை இவர்கள் பார்க்க இவர்களுக்கு உதவி செய்யும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்றோம்ப்பா. கர்த்தருடைய பெரிய காரியம் இவங்க தேவைகளை சந்திக்கட்டும், பிரயாணங்கள்ல கூட இருக்கட்டும், சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும். இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. இவர்களை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி நீர் கூட இருக்கிறீர் என்பதை ஜனங்கள் பார்க்கும்படி அற்புதம் செய்வீராக. இந்த வாரத்தில் உள்ள எல்லா நிகழ்வுகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சனிக்கிழமை இருக்கக்கூடிய உபவாச ஜெபத்தின் அடுத்து ஒரு சண்டையில் வந்துடுறோம். ஓகே, வருகிற இந்த திருவிருந்து ஆராதனை மற்ற காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் மகிமை அடைங்க. உங்களுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தாவே